இருக்காது. ஆனா இப்ப டாக்டர் எல்லாம் வந்து தனிச்சு போய் வந்து 2 ஆக்களை தேர்வு செய்து விடுவேரா இருந்தோம்னா ஒவ்வொருத்தனுக்கும் 4 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், 5 லட்சம் ரூபாய் முடியும். அப்ப 38 உறுப்பினர்களுக்கும் கோடிக்கணக்கில் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி தான் பாருங்க. டாக்டர் சரியான முறையில நகர்த்தி கொண்டு வர இளஞ்செழியன் ஐயாவும் இறங்க சரியோ கணக்கா வந்து சென்று நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கும். அதுக்கு பிறகு வடக்கு கிழக்குன்றது எங்கட மக்களுக்கு சரியான முறையில போய்கொண்டிருக்கும். நிச்சயமா கிழக்கே ஆளக்கூடிய தாம வந்து 2 பேரும் சேர்ந்தா இருக்கு. முதல் வந்து வடக்கை எடுத்துட்டு பிறகு அங்க கிழக்கு மக்களுக்கும் அந்த நம்பிக்கை ஒளி வந்திருந்தாங்க. டாக்டரும் இளஞ்செழியனையும் சேர்ந்து அந்த நிர்வாகங்களை சரியான முறையில போட்டுருக்கணும். அப்ப அதுக்கு இதுல இளஞ்செழியன் ஐயா ஒன்றை எதிர்பார்ப்பாரு டாக்டர்ல இருந்து. டாக்டர் இன்னும் ஒரு 5 மாசம் இருக்குதான தேர்தலுக்கு 6 மாசம். டாக்டர் வந்து 100% தன் ஆக்சனை வந்து மாத்தணும். அது செய்வார். அது அவர் அந்த ஆக்சனை மாத்தாம சீரியஸா நேரடியா சில விடயங்களை சொல்றேன். சுரேஷன் என்ன சொல்லலாம் பிரச்சனை அவற்றை அந்த வேலை பழுவன்றது இருக்குல்லோ அதுதான் அங்க அவருக்கு அந்த சரியா அந்த மைண்ட இது பண்ணி வச்சு கொண்டிருக்குது. ஏனென்றால் ஒரு இடமும் ஒன்றும் செய்யல அது விளங்குதோ. மற்றது ஒரு பக்கத்தாலும் இதற்கு இயலாம். ஒன்றில் வந்து இப்ப அவருக்கு பக்கத்துல வந்து ஒரு இப்ப பிராசன் அவங்க ஜீவந்தா சாக்களோட சேர்ந்து இன்னொரு 4-5 நல்ல ஒரு நிர்வாகத்தை தனியா கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஆக்கள் இருந்தா டாக்டர் வேலையை பிரிச்சு கொடுத்து போட்டு மேனேஜ் பண்ணி கொள்வார். விளங்குதோ. இதுக்கான விளக்கத்தை தான் நான் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 10 பேர் எடுங்க, 5 மாவட்டத்திலையும் 50 பேர் எடுங்க, கூட நிர்வாக சபை உறுப்பினர் ஆக்குங்க. அந்த 10 பேரு நிர்வாக சபை உறுப்பினராக இருந்தோம்னு சொன்னா அந்த 10 பேரும் என்ன செய்வாண்டா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 10 பேர் சொன்னா முல்லைத்தீவு மாவட்டம் சொன்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளிய வளையல பிரதேசத்திலே உண்டு, புதுக்குடிவு பிரதேசத்திலே உண்டு, முல்லைத்தீவுக்குள்ளே உண்டு, மாங்குளத்துக்கு உண்டு, துணுக்காய்க்கு உண்டு. அப்படி என்று சொல்லி நீங்க 10 பேரை நீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளே நீங்க தெரிவு செய்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கப்பா? அதைத்தானே நான் ஈஸியான வழியைத்தானே செய்யறேன். நான் சொல்றேன் வந்து நேர மூக்க தொடுங்கன்ற, நீங்க தலையை சுத்தி வந்து நேர மூக்க தொடுங்கன்றதுக்கு அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நீங்க போவான் அப்படியான நீங்க நான் ஒண்ணு சொல்றேங்க அவர்கிட்ட வேலை பல்லவ. இப்ப சில விடயத்தை நான் எந்த இடத்துல ஸ்ட்ராங்கோ நான் அதுல விட்டு கொடுக்குவேன். ஏன்னா இதை செய்தா அந்த 10 பேரும் டாக்டர் வெராட்டி கூட அவன் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பான். ஆக்களை அவன் சேர்ப்பான். ரெண்டாவது ஒரு கூட்டம் இருந்தான்னு சொன்னா அந்த 10 உறுப்பினர்களையும் சேர்ந்து தண்ட மாவட்டங்கள்ல இருக்கிற ஆக்களை கூட்டிக் கொண்டு வருவான் அந்த கூட்டத்துக்கு. அப்ப எல்லாத்துக்கும் தேவை நிர்வாக உறுப்பினர் தேவை. டாக்டர் சொல்றேன் தான் 9 பேரை வச்சு கொண்டு நிர்வாகம் செய்ய போறோம்னு சொல்லி அது பிள்ளையே இல்லை. அது செய்த உங்களால இயலாது. உங்களால அப்படி செய்து உங்களால உங்களோட அலுப்புக்கும் உங்களோட வேலைக்கும் உங்களோட வேலை பளவுக்கும் அப்படி உங்களால எல்லா இடம் உங்களால திரிய இல்லாம போயிடும். திரிய இல்லாம போயிட்டு ஒன்றை கண்காணிக்க இல்லாம போனான்னு சொன்னால் எங்களுக்கு அது தோல்வியா முடிஞ்சிடும். நான் நல்ல விடயத்தை தான் நான் கதைக்கிறது. இல்ல அதை ஏன்னு சொல்லுங்க. இப்ப எங்களுக்கு பார்க்க விளங்குது டாக்டர் வந்து இப்ப அந்த அவ்வளவு கடிதங்களையும் தூக்கி காட்டேக்க விளங்குது. என்ன செய்யறாருண்டா டாக்டர் அவ்வளவு மக்கள் அனுப்புற அந்த தீர்வுகளுக்குரிய கடிதத்தை எல்லாம் பிரிச்சு பார்த்து தானே அதுக்குரிய பதில்களை டைப் பண்ணி எங்கெங்க அனுப்பி அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த வேலையை டாக்டர் தான் செய்கிறார். அப்ப அது வந்து கஷ்டம். அது என்ன கஷ்டம் பண்றீங்க? இல்ல தானே டைப் பண்ணி தானே அந்த ஒவ்வொன்றுக்கும் அனுப்பி அதுக்கு ஒரு டைம் வேணும். ஓகே. அப்ப அவர் வந்து அந்த செக்ரட்டரியோரால போட்டு அந்த வேலையை செய்யணும்ன்றதுக்கு அப்பால அந்த தான் அதை அடிச்சு அனுப்பினாத்தான் அது சரியான முறையில் அந்த கடிதமா இருக்கு. நான் இப்ப நீங்க சொல்றது வேற, நான் கதைக்கிறது வேற. நான் கட்டமைப்பை பற்றியும் எதிரால அரசியலை பற்றியும் அவற்றை இப்ப பேக்கு வாழ்க்கப்பட்டா புளிய மரத்துல ஏறித்தான் ஆகணும், நாக்கி வாழ்க்கப்பட்டா பின்னாலே ஓடித்தான் ஆகணும். அதே மாதிரி நாங்கள் என்னென்ன இதுக்கு போறோமோ அந்தந்த கடமைகளை நாங்கள் செய்யத்தான் போனோம். அதுக்காண்டி தான் நாங்கள் அர்ப்பணிச்சு வர மாட்டோம். அது இப்ப ஒரு பெரிய தேர்தல் ஒன்று வரப்போகுது, முதலமைச்சர் தேர்தல் வரப்போகுது. டாக்டர் தனக்கு பழுவருடம் வலிக்கலைன்னா நாங்க படுதோல்வி அடைஞ்சு சிங்களோட நாட்டை கொடுக்க அதுக்கு தான் சொல்றேன். இப்ப நீங்க கதைக்கிறது அதுக்காக வேண்டித்தானே. உதாரணத்துக்கு ஒரு பெரிய நிர்வாகம் இருக்குன்னு வைங்களேன். அடையாப்பா இங்க வாங்க என்னட்ட வேலை பழுவல் எல்லாம் கிடக்கு, இந்த கடிதங்கள் எல்லாத்தையும் வாய்ச்சி எதுக்கு கட்டாயம் ஆலோசனை செய்யணுமோ அதுகளுக்கான முடிவான முக்கியமான கடிதங்களை தாங்க, மற்றதில் பேருந்து அங்கால பாப்போம்ன்ற அப்படி ஒவ்வொரு வேலை. முல்லைத்தீவுல கூட்டமா இவர் போன் அடிச்சு ஒழுங்கு படுத்தி காசு கட்ட தேவையில்லை. அடையாப்பா நாளைக்கு நான் முல்லைத்தீவுக்கு வரேன், முள்ளியவளைக்கு வரேன், நீங்கள் இருக்கா கூட்டத்துக்கு இருக்கா ஒழுங்கு பண்ணுங்க, விஷயம் முடியுது. அப்படி நீங்க செய்யணும். நீங்க தனியா அதைத்தான் நான் சொன்னேன். அது கடைசி வரை அப்படி நீங்க செய்தீங்கன்னு சொன்னா நீங்க 9 பேரை கொண்டு நிர்வாகம் அமைக்க சொல்லுங்க. நான் சொல்றேன் கட்சி நிர்வாகம் அமைக்க சொல்லி அந்த கட்சி நிர்வாகத்துல இது வேண்டாம், உங்களுக்கு மத்திய கமிட்டி வேண்டாம், அந்த முடிவெடுக்கிற கமிட்டி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீங்க தலைவர் பொருளாளர் செயலாளர் நீங்க தலைவராக இருக்கும், மற்ற போசர் ஒன்று இருக்கும், மற்ற 100 உறுப்பினர் மத்திய உறுப்பினர் தச்சு அவ்வளவுதான். அதைத்தானே சொல்ற சுரேஷன் லைவ்ல தானே சொல்றேன். எந்த கதையை நானே கேட்க மாட்டேன். அப்ப என்ன செய்யறது? அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? தமிழற்ற வாழ்க்கை
நானும் ஒரு தமிழன் இல்ல. எந்த கதையை அவரே கேட்க மாட்டேன்னு சொன்னா சகி, அதுக்காக வேண்டி அவர் இது செய்ய மாட்டார். அப்படி இல்ல, அப்படி அதே நீங்க விஜய் டாக்டர் வந்து விஜயின் கதைகள் எல்லாம் கதைக்க கூடாது. என்ன சொல்ல நானே கேட்க மாட்டேன், இறுக்கி விட்டுருவாரு இருந்தா ஒன்றும் செய்யல. சுரேஷ், அது அது பட டயலாக்கு சரி. இந்த தம்பி வந்து சரியா அந்த வசனங்களை மட்டும்தான் பொறுக்கிறாரு. என்னன்னு சொன்னா இல்ல அப்படி இல்லன்னா இப்ப என்னடா ஒரு தலைமைத்துவ பீடத்துல இருக்கிறா ஒழுங்கா இப்ப என்னடா இப்ப அவர் வந்து ஒரு எல்லா பேரும் எங்களை என்னையும் விட பெரிய ஆள் விளங்க. அது அவர் ஒரு இடத்துல இருக்கிறாள், அந்த இடம்பொருள் ஏவல் அறிஞ்சுக்கா எத்தனை பேர் அதை பாப்பாங்க. ஒரு நம்ம ஒவ்வொரு இப்ப அவரை மனசுல வைக்காம கதைக்கலாம். நீர் சொல்றதும் ஓகே, ஆனால் நீர் போய் அந்த இடத்துல இருந்தா என்ன செய்வீர்? நான் போய் இருந்தா முதல் கட்டமைப்பு தான் நான் உருவாக்குவேன். இந்த கட்டமைப்பு தான் முக்கிய விஷயம். தனி எண்ணியால் ஒன்றையும் செய்யல, எவ்வளவு பழிச்சுமே எண்ணியால தூக்கியல தனியா. இது இப்ப நீர் சொல்லுவீர் ஏனென்றால் உமக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீ இருக்கிறபடியா நீர் அதை சொல்லுவீர். இல்ல அந்த அளவுக்கு ஃப்ரீ இல்லைன்னா ஒரு இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு அத்திவாரம் போட்டா அதுக்கு பிறகு கட்டுத்தான் கட்ட ஆரம்பிக்கணும். அவர் டாக்டர் அத்திவாரம் மட்டும் கனகாலம் நீ ஒரு வீட கட்டணும்னா கட்டமைப்பை தான் உருவாக்க வேண்டும். அதான் முக்கியமான விஷயம். அது மற்றது இப்ப என்னண்டா நீர் வந்து இந்த வேலைக்கு இறங்கி நீர் என்றால் இது தெரியும், இது ஈஸியா செய்யலாமா கஷ்டமாண்டா. அப்ப அவரும் படிப்படியா மற்றது அவருக்கும் அந்த ஆக்களை ஒழுங்குபடுத்தி கொடுக்குற ஆக்கள், அந்த கட்டமைப்பு நிர்வாகங்களை போட்டு கொடுக்குற ஆக்களும் சரியான முறையில அமையணும். இல்ல அதுல இன்னொன்று இருக்குன்னா, நாங்கள் சொல்றோம் வந்து 4 அறையில வீடு காட்டுங்கன்னு சொல்லி சொல்றோம். அவர் சொல்றாரு இல்ல நான் கொட்டில் போட்டு பறன் போட்டு தான் ஏறி படுப்பேன்டா. அது என்ன இல்ல அதான் இப்ப என்னண்டா, நான் இந்த தம்பி சொல்ல வர கதைக்கு தம்பி வந்து நேற்று லைவ் கேட்டு இருந்தவர் தம்பி. ஆனா தம்பி வந்து அந்த குத்தூசி மாதிரி 2 விஷயம் இருக்குமல்ல, குத்துனா குத்துமல்லோ, அது 2 குத்தூசி மாதிரி இல்லன்னா செய்யற பிள்ளையும் சுட்டி காட்ட நல்லத்தை மட்டும் கலைச்சு திரிக்கல. இப்ப பிள்ளை செய்யறாக்களையும் தெரிந்து தானே என்ன கேளுங்க ஐயா, நான் சொல்ற கேளுங்க. நீங்கள் நேற்று வந்து 2 பிள்ளையத்தானே சுட்டி காட்டினீங்க இல்லையா? நல்லது செய்யறதை என்கரேஜ் பண்ணுவோம், பிள்ளை செய்யறதையும் சுட்டி காட்ட தானே என்ன வேணும். எல்லாம் 2 பக்கமும் பார்க்கத்தானே என்ன வேணும். நேற்று வந்து நீங்கள் 2 என்ன நல்லதை பற்றியா காய்ச்சனீங்க? நேற்று 2 நீங்க விஷயம் காய்ச்சனீங்க, நல்லதை பற்றியா காய்ச்சனீங்க? நேற்று கெட்ட விஷயத்த இது நல்ல விஷயத்த கதைக்க வருவோம்னு சொல்லக்கூடாது. லைவ் கட் ஆயிட்டு. ஓகே, அப்ப லைவ் கட் ஆயிட்டு லைவ் கட் ஆயிட்டு. நேற்று வந்து கெட்ட விஷயம் கதைச்ச முடிய நல்ல விஷயம் கதைக்க டைம் கிடைக்க இல்லையோ. இன்றைக்கு அந்த நல்ல விஷயத்த காய்ச்ச நீரா இப்ப சண்டையால் பிடிக்க கூடாது. நான் சண்டை பிடிக்கிறேன். நான் இப்ப ஓப்பனா சொல்றேன், நான் யாருக்கும் ஆதரவாளரும் இல்ல எதிரியும் இல்ல. ஏனென்றா நான் வந்து என் தமிழ் மக்களுக்கான கதை மட்டும்தான் கதைப்பேன். நான் எந்த கட்சி சார்ந்தவனும் அல்ல. நான் ஓப்பனாவே சொல்றேன். நான் இதைத்தான் எப்பயும் சொல்லுவேன், எப்பயும் இதான் முடியும். உங்களோட இடத்துல ஒரு 10 நல்ல ஆக்களை ஒழுங்குபடுத்தி தருவீரா இருக்கா டாக்டர்? அதுக்கு அவங்க விரும்பணுமே, அவரோட வாரத்துக்கு நான் ஒழுங்குபடுத்தி தரதுக்கு கட்சி தலைவர் அதை பார்க்கணும். இப்ப எந்த வீடுன்னா நான் தான் வேண்ட வீட்டுக்கு வேலை பார்க்கணும். அவரோட வீட்டுக்கு இப்ப ஐயா உங்களோட ஊருக்கு இருக்கிற 10 பேரை கதைச்சு நீங்கள் டாக்டர் மக்களுக்கான அரசியல் இப்ப என்னண்டான்னா, நான் டாக்டர் இப்ப நான் தமிழ் தேசிய தமிழரசு கட்சி சார்ந்தவனும் இல்ல, வைத்தியர் கட்சி சார்ந்தவனும் இல்ல, நான் 6 சார்ந்தவனும். அதுக்கு நான் சரி இப்ப நான் கேட்கிறேன், அந்த 10 பேர் வரையலான்னு சொல்லிட்டாங்கடா. நான் உங்கள்ட்ட கேட்கறது ஐயா, நீங்கள் மக்களுக்கான அரசியல், மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றல கதைக்கிறீங்க. அந்த மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு உங்களோட ஊருக்குள்ள இருந்து ஒரு 10 பேரை கதைச்சு உங்களால ஒழுங்குபடுத்த முடியாதா? ஏற்கனவே ஒழுங்குபடுத்தி தானே இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். நான் உங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? அதை இல்ல இப்ப நான் கேட்க நீங்க என்ன சொன்னீங்க? அப்படி சரியாது ஒரு தரம் வரமாட்டாங்கன்ற சொன்னீங்க. அப்ப நீங்க அந்த பதில ஒருத்தரும் வரமாட்டாங்கன்னு இல்ல, ஒழுங்குபடுத்தி எல்லா பேரும் 5 பேர்ல முண்டா இருக்காது, எல்லா பேரும் எல்லாத்துக்கும் சம்மதிக்க மாட்டாங்களே அண்ணா. ஐயா நான் இப்ப என்ன கேட்கிறேன்டால், உங்களால ஒரு 10 பேர் முடியுமாண்டா டாக்டரை தொடர்பு கொள்ளுங்க, ஒரு மெயில் மூலம் அல்லது இது மூலம். அவரை நான் தொடர்பு கொண்டே இதாயிட்டேன். எத்தனை தரம் போன் அடிச்சு அவர் என்னைய தூக்குறாரு, இல்ல இமெயிலும் பண்ணி பார்த்தேன் நான். இல்ல அவர் சொல்றாரு என்னண்டா, SMS பண்ண சொல்லி, லோக்கல் SMS பண்ணினா தானதை பார்த்து போட்டு கண்டிப்பா எடுப்பேன். எங்களா லோக்கல் இப்ப நம்ம வெளிநாட்டுல இருக்கிற நம்ம லோக்கல் மெசேஜ் பண்ணி போட்டேன், எத்தனை மெசேஜும் போட்டுட்டேன். என்னன்னா இப்ப எலெக்ஷனுக்கு மட்டும் புலம்பெயர்ந்தவர் வேணும், மற்றது லோக்கல் மெசேஜ் தான் பண்ணணும்னா எப்படி என்ன? இப்ப நான் இப்ப சொல்றது இப்ப எப்படி, நான் இங்க இருக்கிற ஆட்களையும் நாங்க வாட்ஸ்அப்ல தான் அடிப்போம், அல்லது மெசேஜ் எல்லாம் அடிப்போம், அல்லது இமெயில் தான் பண்ணுவோம். நான் ஒரு கடைசியா ஒரு முடிவுக்கு வாரனே, இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. என்ன செய்யலாம்? நாங்கள் மக்களுக்கான அரசியல் இல்ல நான் என்னண்டா இல்ல நான் வந்து உங்களோட ஆகிய பண்ண இல்ல, நான் என்ன சொல்றேன்னா ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும். அது வந்து நல்ல தீர்வையும் கதைக்கத்தானே வேணும் தம்பி. நான் தீர்வு சொல்றேன், அதை சொல்ல விடுங்களேன் கொஞ்சம் ப்ளீஸ். ஓகே, இப்ப என்ன ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும்னா தனிப்பட்ட ரீதியா ஒரு பழு வேலைப்படு குறை, ஒரு தனிநபர் ப்ரெஷர் வந்து குறையும். ஒரு கட்டமைப்பு உருவாக்கக்குள்ள ஒரு பறந்துபட்ட ஆக்கள் இருக்குள்ள அவங்களோட சப்போர்ட்டும் கிடைச்சி ஒரு உந்து சக்தியா அதை அச்சீவ் பண்றது ஈஸியா இருக்குமண்ணா. இதுதான் என் கருத்து. ஓகே,
இப்ப இந்த கருத்தை நீங்கள் டாக்டர்கிட்ட Facebookல போய் எழுதுங்க. ஓகே, கட்டாயம் ஏன்னா அதை பார்த்துட்டு அதுக்கு டாக்டர் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவார். அந்த Facebook இதுகள் பாக்குறாரு டாக்டர். அப்ப அதால அதுக்கு அந்த கமெண்ட்ஸ் பண்ணி ரிப்ளை பண்ணுவார். பிறகு அதோட நீங்கள் டாக்டரோட இணைஞ்சு அந்த கட்டமைப்பை உருவாக்கி கொடுங்க. நான் வந்து எந்த நிலப்பாடு இதுதான். டாக்டர் கட்டமைப்பை உருவாக்கும் வரை நான் இது எந்த கருத்து அதை நான் சொல்லிக் கொண்டுதான் இருப்பேன். என்று சொன்னா அதை நான் செய்ய விடாம டாக்டர் வந்து இறங்கி எங்க தமிழ் மக்களுக்கு அடி வேண்ட நான் விட மாட்டேன். நீங்க இப்படி கொண்ட செய்திகள் என்று சொன்னா செழியன் ஐயா கூட சிலவளை விரும்பி தானே போகணும்னு நினைச்சு கதைக்கலாம். கூட கட்டமைப்பு இப்படி இருக்கு, இப்படி திடீரென்னு கூட மாற்றங்கள் எல்லாம் நல்லா இருக்குது, இப்படியான இதுகள் இருக்கு, மக்களின் ஆதரவு எல்லாம் கூட அவர் கூட பெறலாம். ஆனா நீங்க இப்படியான ஒரு நிலைமையில இருந்தோம் உங்களோட வந்து செய்யறேன்னு சொல்றது 100க்கு 100 விதம். ஒரு நாளும் சொல்ல இல்ல தன்னோட வந்து இளஞ்செழியன் ஐயா சேரணும் தான் இளஞ்செழியன் ஐயாவோட போய் சேருவேன் தான் டாக்டர் சொல்லி. அது சரி, அதை நான் அந்த அவருக்கு வேண்டப்பட்டதுகள் இல்ல, அதுக்குள்ள பிரச்சனையா கொடுக்கும். அதுல வந்து போஸ்ட் எழுதுறத வேண்ட அரசியல் அனுபவம் அவ்வளவுதான். ஓகேயா, அது போஸ்ட் எழுதுறவே கருத்து போடுறவைய பத்தி எங்களுக்கு கதை இல்ல, அது டாக்டரே சொல்லி இருக்கிற. ஓகே, இளஞ்செழியன் ஐயா வருவாருண்டா தானே போய் அவரோட சேர்ந்து பயணிப்பேன் என்று சொல்லி டாக்டரே சொல்லி இருக்கிறார். அப்ப எங்களுக்கு வந்து இப்ப இந்த கருத்தை எழுதேக்க ஒரு ஆள் கருத்து எழுதேக்க டாக்டருக்கு மிகவும் மிக மிக தன்னை டாக்டரை விட நேசிக்கக்கூடிய ஒரு ஆள், டாக்டரை நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பின்னுக்கு வந்து கமோன் அந்த கருத்து எழுதுறவனுக்கு சொன்னா அதை பார்த்து கொண்டு இருக்கிறவன் வந்து டாக்டர் செய்கிற பிள்ளையாத்தான் அதை எடுத்துக்கொள்வான். அதை அவர் திருந்தி கொள்ளணும். அவரால் ஒரு ஆளானதான் ஆரோ ஒரு ஆள், எவனோ ஒரு ஆள், என்ன ஒரு ஆள் என்ன தெரியாது, அவியலால தான் அந்த பிரச்சனையே எல்லா இடமும் டாக்டர் பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டிருக்கிறேன். நீங்க அதுல கேட்டு கொண்டிருந்தோம்னா நீங்க திருந்தி கொள்ளும். தயவுசெய்து நீங்க டாக்டருக்கு வந்து பிரச்சனையை இழுத்து விடாங்க. நாங்க டாக்டரோட சண்டைமில்ல பிரச்சனை, நீங்க பிரச்சனைகளை வளர்த்து விட்டு உடைச்சு விடுற மாதிரி செயல்படுறீங்க. எனக்கு அதை ஏன்னு தெரியாது. ஒவ்வொரு இடத்துலயும் உங்களால அந்த பிரச்சனைகள் வந்து அந்த உடைஞ்சு போய் கொண்டிருக்கு. சரி, ஓகே ஓகே, நான் இறங்க போறேன், நீங்க கதைங்களா? ஓகே 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 ஓகே. நீதி என்றா எல்லாருக்கும் ஒரேதான் நீதி. என்ன பொறுத்தவரையில நான் வந்து நீதிக்கு தவறை எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன். நான் அதான் சொன்னேன், அது எனக்கு என்னால் அது முடியாது. நான் அவருக்காண்டி காய்ச்சி இவருக்காண்டி காய்ச்சினா நாங்கள் டாக்டர் வெறோணும் பண்றதுல மாற்று கருத்தவா இருக்கிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்களும் இவரும் சேரணும், செழியன் ஐயாவும் சேரணும் பண்றதுலையும் இருக்கிறேன். உங்களோட ஏன் சேரலான்னு சொன்னா நீங்கள் வந்து நீண்ட பகைமைகளையும் மற்ற மக்களுக்கான சில நீங்க நல்ல டொப்பான விஷயம் இல்லை, எல்லாரையும் விட டொப் பார்லிமெண்ட்ல நம்பர் 1 ஜிசிசி மீட்டிங் எல்லாம் கேட்கிற எல்லாம் நம்பர் 1. ஆனா இப்ப நாங்கள் இந்த பிரதேச சபை தேர்தல் எல்லாம் நாங்களே அடி வேண்ட வேண்டிய அப்ப உலக இதை நீங்க முதலும் செய்த நீங்கள் உலக இதுகள் செய்த பிறகு சரம் பெயர்ந்தும் என்னதுக்கு இப்படி ஒன்றை செய்தது. அப்ப எங்கட அணுகுமுறையில ஏதோ பிரச்சனை இருக்கு. அந்த அணுகுமுறையை நாங்கள் மாற்றணும். நீங்க உங்களை மாற்றணும். உங்களோட கதைகள் இதன் இப்ப நக்கல் அடிச்சு போட்டு சிரிக்கிறது, விழுந்து சிரிக்கிறது, அதுகள் எல்லாம் கூடாது. இப்ப இதுக்காண்டி இல்லை, நான் அவர் இப்ப என்ன தொட வந்தவன் எல்லாம் வந்து இப்ப காணாம போயிட்டான் என்று விழுந்து சிரிச்சா நீங்களே யோசிங்க சரியோ பிள்ளையோன்னு சொல்லி அதை பாக்குறவன்ல என்னென்ன சொல்லுங்க. ஒரு அரசியல் தலைமைக்குரிய மாதிரி டாக்டர் வந்து கதைக்க பழகணும். ஒரு தானே சுட்டி காட்டி நேரடியாக அவமானப்படுத்துற எல்லாத்தையும் நிப்பாட்டணும். அதை நீங்க உங்களோட இதுகளை வந்து நான் இப்ப ஒன்றுமே கூடாம சொல்லல. அவர் அது செய்தார். அவர்கிட்ட இந்த அரசியல் தலைமைக்கான பண்புவை நாங்கள் உங்களை தான் அரசியல் தலைவராக ஏற்கிறோம். நீங்களாம் எங்களுக்கு முதலமைச்சராக வாராக்கு போட்டிடுறாக்கு நாங்கள் சரியான ஒரு 100% விருப்பம். ஆனா உங்களால தனிச்சு நிக்க இயலாது. அதுக்காண்டி நீங்கள் இவர்கிட்ட துணையை தேடுங்க. அந்த செழியன் ஐயா துணையை தேடினா தான் கட்டமைப்பும் ஆக்கள் வந்து சேர்றதுகள் எல்லாம் சரியா இருக்கும். இப்ப நீங்களா போய் ஆக்களை சேர்க்க வலிக்கிட்டீங்கன்னா நீங்களாம் ஒவ்வொருத்தருக்கும் கட்டுப்பணம் கொடுக்கணும், 5 லட்சம் ரூபா கொடுக்கணும். நானே கணக்கு சொன்னேன் என்ன கணக்குன்னு சொல்லி. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பிரதேசமா போகணும், ஒரு ஊரா போகணும். அப்ப உங்களால காசு கொடுத்து கட்டாது. வாகனங்கள்ல இருந்து 38 பேரு 40 பேருக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க. அதுல 7 பேர் 8 பேர் பிரச்சாரம் செய்யணும் ஒவ்வொன்றிலே. அப்ப அதுகளெல்லாம் சாத்தியப்படா. நீங்களே ஆக்கள் எடுக்கிறத விட அப்ப டாக்டர் அவர் வந்தேன்னு சொன்னா அவர்கிட்ட நம்பி பல பேர் சேருவீனம். நீங்க முக்கியமான ஒரு ஆளா நீங்களும் சேருங்க அவரோட. நாங்கள் அதெல்லாம் உங்களை விட்டு அவர் தனியணிக்க நானும் விட மாட்டேன், நாங்கள் அதுக்கு சம்மதிக்கவும் மாட்டேன். நீங்களும் சமநிலைமையில அதுக்கு இருக்கணும்ன்றதான் நான் விரும்புவேன். நீங்களும் சமநிலைமையில தான். அதுல தனியா செழியன் ஐயாவை தான் கேட்கல, நீங்கள் அவரோட சேர்ந்து கூட்டு சேருங்க, 2 பேருமா சேர்ந்து நில்லுங்க. ஒரு வாக்கு கூட வெளியால போவாது. ஒரு வாக்கு கூட எதிரி கூட நண்பனா மாதிரி போடுவார். ஆனா இந்த முறை நாங்க என்ன எங்கிட்ட பாட்டு தமிழ் போட்ட டாக்டர் வந்து திடீரென முந்தைய சொன்னா நாங்கள் அறிவமும் இல்லாத ஆக்களை விட்டா கட்டாயமா நாங்க அடி வேண்டுவோம். அப்ப அரசியல் போட்டெல்லாம் 3-4 புரியும்.
புரிஞ்சா அவன் தனி ஒரு ஆளா நின்று கொண்டு போயிடுவான். இதான் நான் திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொல்றேன். அப்போ அதை நாங்கள் விடையலாது, எங்கட போட்டை சிதைக்க விடையலாது. நீங்க சரியான கட்டமைப்பு இல்லை என்று சொன்ன, சரியான கட்டமைப்புட்டா நீங்களே சரி அவர் இல்லாட்டி கூட நீங்களே இறங்கி கேட்கலாம். ஓகே, நான் உங்களுக்கான ஆக்கள் வலுவாயிருந்து உங்களுக்கான செல்வாக்கு வலுவாயிருந்தேன்னு சொன்னேன். அது இல்லாத பட்சத்தில் இப்போ நான் முதலாவது ஒரு தேர்வு சோதனை என்னன்னு சொல்றேன், முதலாவது சோதனைக்கு முன்னம் வந்து ஒரு முன்னோடி சோதனை, ஓடி சோதனையோ முன்னோடி சோதனை ஒன்று செய்வோம் இல்லை. இப்போ அந்த முன்னோடி சோதனையில் எங்களுக்கு சரியான பெறுவர்கள் கிடைக்கல. அப்போ அந்த முன்னோடி சோதனையில் நாங்கள் பெயில் பெற்றிருக்கிறோம். திருப்பி நாங்கள் பெரிய சோதனையில் வந்து நாங்கள் டி எடுப்போம் என்று பார்க்கலாது, அல்ல ஏ எடுப்போம் என்று பார்க்கலாது. நாங்கள் இப்போ எஸ் கூட எடுக்க இல்லை. அப்போ நாங்கள் என்ன அங்கே போய் நாங்கள் ஏ எடுக்கலாம்? அதைத்தான் நான் சொல்றேன். இதுக்கான கருத்துக்கு முன்னோட்டம் தான் இந்த தேர்தல். அப்போ எங்களுக்கு என்ன சொன்னால் அவரோட சேரேக்க தான் அது சரியான இதாக இருக்கு. அவர் தானே இப்போ அவர் மாட்டேன்னு சொல்ல இல்லை. இப்போ இதுக்குள்ள நான் கதைக்கிற வந்து அவர் மாட்டேன்னு சொல்ல இல்லை, இது வரைக்கும் டாக்டர் மாட்டேன்னு சொல்ல இல்லை. ஆனால் இங்கே மற்ற இருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து அதை செய்யணும். அடிச்சு யார் சளியன் ஐயாவெல்லாம் எதிர்த்து கருத்து போடணும். அவற்றை மிக முக்கியமான உறவுகள் டெத்த உறவுகள் எல்லாம் சேர்ந்து இல்லை அதுக்கான வேலைகளை செய்யணும். அது அது அதை ஏற்றுக்கொள்ள இல்லாது, அதை நாங்கள் பார்த்து கொண்டாண்டுட்டு இருக்க இல்லாது. இல்லை கீழே எழுதினா பிளாக் பண்ண என்னால் ஒன்றும் செய்யலாம். ஏன்னா நானும் ஒரு இப்போ ரசிகன் மாதிரி தான் மேலே நிற்கிறேன். மானிட்டர்ஸ் ஆக்கையில் சுரேஷன் செய்த அப்புறம் நாளையிலேருந்து சில செய்யலாம். மன்னிச்சு கொள்ளுங்க. கீழே பதில் போடுறாங்க, அதை கேட்டுக்கொண்டிருக்காங்களா அவங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. இல்ல அண்ணா அவையில கீழே இருக்கிற ஆக்களுக்கு சொன்னாங்க. ஒன்றும் செய்யல, நான் ஒன்றும் செய்யல. அதுதான் இவர் நேரமா வந்து இருக்கிற இந்த நீல சேட்டு போட்டாண்ணா கதை கொண்டா. வணக்கம் அண்ணா அப்துல்லா. டாக்ஸி ஓடுறாங்க. அப்துல்லா வணக்கம். வீட்டுல இருக்கிறது மற்றது என்னண்டா சொல்லுங்க. சத்தமா இருக்குமா? சத்தமா இருக்குமா? நான் மைக்கு நான் அப்புறம் கதைக்கிறேன். அர்த்தம் ஜூசர் கதைங்க. என்ன புரோட்டா விடுறமா கிடையாது. இறக்கிடுங்க. அண்ணா நாங்கள் எதிர்பார்க்கறது நீங்க ஒவ்வொரு தரம் வந்து இப்ப நாங்கள் இந்த தளம் வந்து 95% அரசியல் தளம். நீங்கள ஏதாவது கேள்விகள் கேட்கிறேன்னு சொன்னா நீங்க கேளுங்க. அது நாங்கள் சொல்ற இது கொஞ்சம் பிள்ளைன்னா அதை பற்றியான விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. யாருன்னா வந்து கேள்வி கேளுங்க. நான் ஒரு தரையும் மறக்க இல்லை. ஐயோ கீழே நிற்கிறவங்களோட ஆட்டாங்க வேண்டாமன்னு சுரேஷ் அண்ணா நீங்கள் மட்டும் தளத்தை நடத்தாட்டா எங்களுக்கு இது கொடுப்போம். என்ன அவங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கிளுகிழப்பு இல்ல, எங்களுக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க ஏத்துற இறக்குறத, அதுலயே ஒரு சின்ன ஒரு கிளுகிழப்பு. நன்றியா. அவர் இல்லையாண்டா என்னால அசைய முடியாது. யார் இருக்க பயமே எல்லாரும் அதுக்குள்ள ஒரு இன்பம் உண்டு அவங்க. அதான் எல்லாரையும் நான் நோட் பண்ணி கொண்டா இருக்கிறேன் தம்பி. இல்ல என்னண்டா அண்ணா நீங்க நான் கீழே அந்த பதில் போட்டதுக்கு ஒரு கருத்து சொல்றேன். என்ன பிரச்சனைடான்னா மேலுக்கு வந்து ஏத்தி இறக்குறது வந்து அவங்க வந்து இப்ப எப்படின்னா முரணா சண்டை பிடிக்க வந்தா மட்டும்தான். ஆனா அப்படி இல்லை. இப்ப அவங்க பிள்ளையா கதைச்சாலும் எங்கட கருத்தால அவங்கள வந்து நாங்க அதை சரியான வழிக்கு அவங்கள கொண்டு வருவோம். இல்ல இதுக்கெல்லாம் வந்து நாங்க இன்றைக்கு ஒவ்வொரு தரம் தான் ஒரு ஆளா வந்து இணையறியல் உங்களுக்கு நேற்று நடந்த அரசியல் என்ன நேற்று அரசியல் கதைச்சாங்கன்னு சொல்லி தயவு செய்து போய் அதுக்குள்ள போய் பாருங்க. நேற்று நான் ஜேடிஎலோட என்ன அரசியல் கதைச்சேன்னா அந்த அரசியல் விளக்கத்தை வழங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கு என்ன கதைச்சேன்றதை போய் பாருங்க. இப்ப வந்து குறையில முடிவுகளில் வந்து போட்டு போய் ஒவ்வொரு கருத்துக்களை ஒரு தரம் எழுதாதீங்க. ஏன்னா மனம் புண்படுது. நாங்கள் நல்லதுக்கு தான் கதைக்கிறோம். டாக்டரும் முதலமைச்சர் ஆகணும்ன்றதை விரும்பித்தான் நாங்கள் கதைக்கிறோம். விஷயங்களை விளங்கி செய்யுங்க. இன்னொரு தாங்களுக்கு போய் பின்னால நின்று வாழை பிடிச்ச ஒரு மாடு நிற்குதுன்னு சொன்னா அதுக்கு வாழை கடிச்சு ஓட விடாதீங்க. ஒவ்வொரு தரம் நல்லா நேசிச்சு இதுக்கு இருந்த நீங்கள் நேசிச்சு வாழ்ற நீங்கள் இதண்ட நீங்கள் செய்த நீங்கள் இந்த தளத்தில் நாங்கள் ஒரு நாளுமே ஒரு தடவை இதண்டையில உண்மையான அரசியலை விளங்கி கொள்ளுங்க. முதல்ல அதெல்லாம் கேளுங்க. நீங்க விராட்டிக்கு பிந்தி வந்தேன்னு சொன்னா போய் அதை கேளுங்க. அதுல நேற்று என்ன கதைச்சிருக்கிறவன்றதை கேளுங்க, இன்றைக்கு என்ன காய்ச்சன்றதை கேளுங்க. கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை போய் பதிவு செய்யுங்க. இது சரியா இது பிள்ளைன்னு சொல்லி. நான் எல்லாம் வந்து அதான் சொன்னேன். எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் எந்த ஒரு நியாயம் தவறையும் கேட்க மாட்டேன். நான் சொல்றேன் அவ்வளவு 100% உண்மை. ஒரு டொட் கூட பிள்ளை இல்லை. அதுல மாட்டு கருத்தே இல்லை. இப்படி இல்லைன்னு சொன்னா நாங்கள் இல்லாம சிதஞ்சு போயிடுவோம். எங்களுக்கான இது இல்லை. எங்கள்ட தமிழ்நாட்டை பாட்டும் எல்லாமே சிதறப்பட்டு எல்லாம் அநியாயமாக போயிடும். ஏன்னா இதில் பெயில் விட்டுட்டோம். நாங்கள் எஃப் எடுத்து வச்சிருக்கிறோம். நாங்கள் ஏக்கு ரிசல்ட்ஸ் எடுத்துக்கணும்னு சொன்னால் நான் சொன்ன நிதானம் படிப்போம்னா
அந்த நோட்ஸ்களை எடுத்து படித்தோம்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் ஏ எடுப்போம். அதான் நான் சொல்ல வரது. இல்லை ஏன் மற்றவன் கருத்துக்களை கண்டுகொள்றேன்னு சொன்னா யார் அக்கா மல்றக்காவா எழுதியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதில் கண்டுகொள்றேன்னு சொன்னால் வேறு ஆக்கலன்னா பரவாயில்லை, மற்ற ஆளை கூடி பரவாயில்ல, அதில் ஒரு ஆள் வந்து கீழுக்கு நின்று கமோன் எழுதுறவர் இருக்கிறார் இல்லோ. அதுதான் எனக்கு இப்போ சரியான கடுப்பாக கிடைக்கும். எனக்கு இப்படியான வேலைகளை செய்து நீங்கள் ஏன் எங்களை பயக்கிறீர்கள்? நீங்கள் எழுதுகிற உங்களோட கருத்துக்கள் எல்லாம் நல்ல அது உங்களோட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம் கருத்து எழுதுறது. அதில் அந்த மோட்டு கதை மொக்கு கதை இப்படியான கதைகளை காய்ச்சியல்னு சொன்னால் நான் நேரடியாகவே பேரை சொல்லி கிழிச்சு போட்டு போடுவேன். நான் அப்படியான ஒரு ஆள் தான். நான் வந்து கௌரவத்தை கொடுத்து கௌரவத்தை வேண்டுறதுக்கு பார்க்குறேன். நான் அப்படி நீங்கள் நாங்கள் உங்களோட அண்ணா தம்பி என்று பழக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாம் கூட கருத்தை எழுதுங்க, சரியான முறையில் எழுதி போட்டு முடியுங்க. மற்றவனை கோவப்படுத்துறீங்கன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் எதிராளிங்க இன்னும் கூட நீங்கள் எழுதுறதுக்கு 10 கதை வைக்க வேண்டி வரும். சொறி கதைகள் சொறி எழுத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் எழுத உங்களுக்கு நீங்கள் எல்லாம் இப்போ தான் எழுத்துல வந்துருங்க. நாங்கள் 25 வருஷமா எழுத்துல இருக்கிறேன். நான் இப்போ நானெல்லாம் இனிமேல் ஒன்று செய்வேன். நான் என்ன மற்ற டிக்டாக்ல இருந்து நான் ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நேரம் கிடைக்க நான் அரசியல் விளக்கங்களை அப்படித்தான் நான் பரப்ப போகிறேன். அப்படி பார்க்க 15,000 பேர் 10,000 பேர். இப்போ உதாரணத்துக்கு இவற்ற இது வந்து செழியனையாண்டி எல்லாம் வந்து 18,500 பேருக்கிட்ட பார்த்துருக்கீங்க. அதே சமயம் மற்றதும் வந்து 14 15. அப்போ அதெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு சனம் அவன் போட்டோவை கண்டோடனே அவ்வளோ தூரத்துக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகி போகுது இல்லை. அப்போ நான் எனக்கு கருத்துக்களை அப்படி செய்ய வலிக்கிட்டேன்டா நல்லதானே? என்னண்டா சுரேஷன், நான் ஒரு கருத்தொண்டு தெரிவிக்கிறேன். இப்ப ஒரு அனலைஸ் படி பார்க்க போனா சுரேஷன் நான் சொல்றது அப்படின்னா, ஒரு கட்டமைப்பு உருவாக்குனா அதுல வந்து பல வகைப்பட்ட மெம்பர்கள் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் பல மத்திய குழு செயற்குழு என்ற உறுப்பினர் வரக்குள்ள ஒற்றுமை சேர்ந்து பலமாகும். ஒருவன் பிரச்சாரம் பண்றதுக்கும் 100 பேர் பிரச்சாரம் பண்றதுக்கும் உரிய வித்தியாசம் இருக்குது. இவர் அண்ணன் சொல்றது ஒரு நல்ல கருத்து சொல்ற, அத கீழுக்கு அகப்பிழையாத கனிமொழி எழுதி கொண்டிருக்கிற உங்கள் யார் சித்தரிச்சிட்டு செய்யாதீங்க. மத்தது என்னண்டா, அடம்பம் கொடியும் திரண்டால் மிடுக்கு. ஒரு கொடிய பிக்கிறதுக்கும் 3 கொடியை சேர்ந்து பிக்கிறதுக்கும் வந்து நெடுக வந்து இப்படி எங்களுக்கு அர்ச்சனாவை உரையாக எழுதுகிறார்கள். அதை பார்த்திருக்கிறீர்கள். என்னன்னு சொன்னா அந்த தயவு செய்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குனா பலம் பெறும். 2 கல்ல வச்சு கட்டுறதுக்கும் 1 கல்ல வச்சு கட்டுறதும் வித்தியாசம் இருக்கு. அவ எழுதியிருக்கிறா உங்கள் அரசியலை கேட்டு அரசியலை கேட்டு அதுக்குள்ள போகணும். உங்கள் அரசியலை கேட்டு யார் அரசியல் செய்கிறார்களோ அதை சொல்லுங்களாம். என்ன மீனிங் என்னென்றால் நான் சுரேசன் உங்களுக்கு தான் நீங்கள் சொல்றது 100% உண்மை சுரேசன். நீங்கள் ஒரு தீர்க்க தரிசனமான பார்வை தூர நோக்கோட சிந்திக்கிறீங்க தமிழினத்தை. நீங்க சொல்லுறது 100% உண்மை. ஆனால் வந்து நான் என்ன சொல்றேன், என்னத்தை இப்ப நீங்க கோவிக்கிறீங்களோ தெரியல. நாங்க வந்து இது இப்ப எங்களுக்கு வந்து நாங்க இதை திருப்பி கதைச்சு கொண்டு இருக்கும்போது ஒரு மன உளைச்சல் மாதிரி எங்களுக்கு உங்களுக்கும் பெறும், அது எங்களுக்கும் பெறும், இப்போ கேட்டுக்கொண்டு நிற்கிறார்களுக்கும் பெறும். நான் என்ன சொல்றேன்டா, நாங்கள் பிரச்சனையை வந்து நான் இதுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்துட்டு சொல்யூஷன் என்னென்றால் நான் சொல்லிட்டு தான் போகணும். அதுதான் நாங்க ஒரு பிள்ளை ஒரு தரட்டும் சொல்யூஷன் இருக்கிறேன். இப்ப நான் தீர்வு சொல்யூஷன் இல்ல, நான் என்ன சொல்றேன் தீர்வை சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் சொல்ல வந்து நான் சொல்றேன். இப்ப நீங்க என்ன திருப்பி கேட்டா நான் இப்ப என்ன செய்யறதுன்னு கேட்பீங்களோ இல்லை. அதுக்கு நான் என்ன சொல்றேன் என்றால், இப்ப இதுல டாக்டருக்கு யாரோ ஒரு ஆக்கள் தகவல் கொடுக்கணும் தானே, நீங்கள் இப்படி கதைக்கிறீங்கள், இது சம்பந்தமா கதைக்கிறீங்கன்னு. டாக்டர் அடுத்த நாள் ஏதோ ஒரு சம்பந்தமா, நான் நேற்றைக்கு முந்தின நாள் பார்க்கல, அதுக்கு முதல் சில விஷயங்களை சொல்லி இருந்தவர். அப்ப இத மாறி கதைச்சு எல்லாரும் முரண்படுற அந்த மனசுல எங்களுக்கும் கவலை, நீங்களும் தமிழினத்துக்கு அனுப்பாச்சு கருத என்ன செய்யலாம் என்றால் நான் சொல்றேன், கேட்டுக்கொண்டு நிற்கிறார்கள். சுரேசன்னா மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டு நிற்கிறார்கள். கதைகளை வந்து இதால இத பிரச்சனையை பெருப்பிக்கிறார்கள். தயவு செய்து கேளுங்கோ. நீங்கள் இதுல ஒரு இடைத்தரகரான டாக்டரையும் கூட்டிக் கொண்டு இந்த பொதுத்தளத்துக்கு வேண்டாம்,
சுரேஷ் அண்ணா சம்பந்தப்பட்ட யார் நிக்கிறீங்களோ யாராவது இந்த கனி அண்ணா அவைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை சூம் குரூப்போ உருவாக்கி டாக்டரையும் கூட்டி கொண்டு வந்து எல்லாரும் தன்மையா கதைச்சு சரியோ அதுல என்னென்ன செய்யலாமன்ட்டு அதுல நேரடியா டாக்டரும் கதைப்பார் என்னென்ன பிரச்சனைகள் இருக்காண்டு சுரேஷன் நாங்க கதைப்பார் கனியன் நாங்க கதைப்பார் அப்ப யார் யார் பின்னுக்கு நிக்கிறீங்களோ அவைகள் கதைச்சு ஒரு நாள்ல ஒரு மேசையில குந்திருந்து சில விஷயங்களை கதைச்சு பேசி என்றால் அவருக்கும் கொஞ்சம் தைரியம் பெறும் சுரேஷன்னாக்கும் ஒரு விளக்கம் பெறும் விளங்கிடும். இப்ப சுரேஷன்னா 100% எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப அதை ஒன்றை செய்யுங்க தயவு செய்து. நான் இந்த தமிழினத்துக்காண்டி தான் நான் இதை கேட்கிறேன். ஏன்னா எல்லாரும் ப்ரெஷர் நீங்க தங்கச்சி இங்க வாங்க. ஒரு பிரச்சனை சொன்னா நீங்க அதுக்குரிய ஒழுங்கா செய்யுங்க. நாங்கள் கட்டாயம் முடியுமோ சுரேஷண்ணா உங்கள மாதிரி நான் ஒற்று நாளும் டாக்டரோட அதைத்தான் சொல்றேன். டாக்டர் எந்த ஒரு தலைமை இருக்கும் டாக்டர் வேறார். அதைத்தான் நான் சொல்லுவேன். டாக்டர் எங்களோட ஏழுமாட்டா டாக்டர் வந்து எங்களோட கதைச்சு இந்த பிரச்சனையில கூட சுமூகமா செய்ய இயலுமோ. டாக்டர் வர மாட்டேன். இப்ப 10 பேரை கான்ஃபரன்ஸ்ல கூப்பிடலாம், ஒரு சூம் மீட்டிங்ல கூப்பிடட்டும், பிரச்சனை சோல். இப்ப நான் ஒரு நாளும் டாக்டருக்கு பல மெசேஜ் போட்டிருக்கிறேனே தவிர நான் ஒரு நாளும் எங்களுக்கண்டே சரியா இல்ல. எங்களுக்கண்டே பிரத்யேக டிக்டாக் எல்லாம் இருக்குது. நாங்கள் மாத்திரம் தான் அதுக்கு குறிப்பிட்ட அளவு ஆக்களை வச்சு போட்டு ஏத்தலாம். அல்ல வேற ஏதோ உண்டு. ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஒரு 20 பேர் பங்கு கொள்ளலாம். மேக்சிமம் 20 பேர் பங்கு கொள்ளலாம். அப்ப 20 பேர் இருக்கணும். இதுகளோட டாக்டர் வந்து இந்த எதிர்கால அரசியலை பற்றி கலந்தாலோசிக்க சம்மதமா. அப்படி இல்லை. டாக்டர் வந்து தான் தனிச்சு எனக்கு ஒரு தரம் புத்தி சொல்லக்கூடாதுன்னு செய்தா நான் நாங்கள் அப்படி விட்டு கொண்டு கடந்து போயிடலாம். ஏன்னா நான் என்னதுக்கு விழால 7 மாதம் கத்தி கொண்டிருக்கிறேன். இவரோட முதலமைச்சராக கத்தி கொண்டிருக்கிறேன். கேட்கிறாக்களுக்கு இப்ப கேட்கிறாக்கள் கதைகளை கொண்டு போறாக்கள் இது சம்பந்தமா எழுதுறாக்கள் தயவு செய்து எல்லாரும் கேளுங்கோ. இது வந்து தமிழினத்துக்கு நல்லது இல்லை. டாக்டரும் இப்படியே இதுக்கு இப்ப சுரேஷ் காய்ச்சிட்டு அவர் போய் அவரும் ப்ரெஷர் ஆகி அவர் தண்ட தளத்துல கதையை சொல்லி கொண்டிருக்க இது எவ்வளவோ பிரியோசனமா செய்ய வேண்டிய நாங்கள் முன்னுக்கு போக வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. தயவு செய்து கும்பிட்டு கேட்கிறேன் எல்லார்ட்டையும். நாங்கள் எவ்வளவோ இதுகளுக்குள்ள நின்று ப்ரெஷர் ஆகிற வேண்டிய இல்லை. எங்களுக்கு தமிழினத்துக்காண்டி செய்ய வேண்டிய அப்படி செய்யணும் என்று சிந்திக்கிறார்கள். தயவு செய்து தமிழினத்துக்காண்டி சிந்திக்கிறார்கள் என்றால் நீங்கள் இந்த விஷயங்களை இப்படி கையாளுவீங்களன்னு நான் நம்புறேன். கேட்டுக்கொண்டு நிற்கிறார்கள். ஒரு நடுத்தரகரா நின்று இப்ப யாருக்கும் எதிரி இல்லை. இப்ப சுரேஷ் அண்ணாவும் டாக்டர் எதிர்க்கல, டாக்டரும் சுரேஷ் அண்ணாவை எதிர்க்கல. ஆனால் ஒவ்வொருத்தரும் தங்கட தன்னில விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க தமிழினத்துக்காண்டி. ஆனால் அது வந்து எதிர்காலத்துல சரியா இருக்குமான்றதான் தெரியல விளங்கிட்டு. அப்ப ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு குரூப்பை போட்டு தயவு செய்து கதைச்சு எதிர்கால திட்டத்தை என்னன்னு செய்யலாம்ன்றத கதையுங்க. இப்ப எத்தனையோ பேர் இதுல இன்ட்ரெஸ்ட் ஆனாக்கள் இருப்பீங்கள். இப்ப நான் ஒரு நாளும் கதைச்சதில்லை. நான் முதல் ஃபேஸ்புக்ல டாக்டருக்கு எத்தனையோ விஷயம் எழுதினான். உண்மையிலேயே அந்த எண்ணில கோபத்துல இல்லை. அந்த முஸ்லிமாக்கிட்ட பிரச்சனை நடக்கும் போது நானும் அதுக்குள்ள போய் நின்று எழுதினதாக மாறி ஏதோ பிளாக் பண்ணப்பட்டுது. அப்ப இல்லைன்னா நான் கீழே எழுதுறேன். கீழே அவருக்கு 7 மாணவரை நான் எழுதுறேன். நான் இப்ப பொது வழியில பாக்கிற மண்ணிலாம் மரியாதையா இப்படி சொல்லணுமோ ஒரு ஆளுக்கு எப்படி மரியாதையா சொல்லணுமோ சொல்லக்கூடிய மாதிரி நான் எழுதுறேன். நான் இப்ப எனக்கு இது இல்லை. இப்ப யூடியூப் நான் பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்ச நாளா நேரம் இல்லை யூடியூப்பை. அப்ப அதாலதான் நான் அதுக்குள்ள போய் அவரை வடிவ விளக்கம் பார்த்து எழுதணும்ன்றதுக்காண்டி அந்த பிள்ளைய நான் விட இல்லை. தயவு செய்து இதுல கேட்டுக்கொண்டு நிற்கிறார்கள் பொறுமையோட இதை வந்து ஒரு செய்யுங்க. இது வந்து எங்களுக்கு சுரேஷனா கதைக்கிறது ஒரு நீண்ட கால எங்களோட பாதிப்புகளும் எப்படி பாதிப்புகள் வரப்போகுது எப்படி பாதிப்போட சால்வ் பண்ணலாம்ன்றது தான் அவர் கதைக்கிறேன். அப்ப டாக்டரும் அங்கால நின்று நேர கதை விடாமல் இது வந்து சரியான விஷயம் இல்லை. நீங்க சொல்ற சரி இல்ல. நான் நீங்க சொல்றதா 100% ஏற்றுக்கொள்றேன். 100 கோடி வீதம் ஏற்றுக்கொள்றேன். நீங்க இதுக்குள்ள நிக்கிறாக்கள் உங்களோட நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அவர்கிட்ட சொல்லிச்சு அவர் ஒரு சூம் மீட்டிங்குக்கு கூட்டி கொண்டு வாங்க. நாங்கள் எல்லாரும் கலந்து எல்லாரும் 20 பேர் வாட்ஸ்அப்பில் சேர்ந்து ஒரு 20 பேர் வாட்ஸ்அப்பில் சேர்ந்து அடுத்த திட்டம் என்ன எங்களோட கருத்துக்கள் என்ன அதுகள் நல்லதுகள் கெட்டதுகளை நீங்க செய்திகள்னு சொன்னா இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க தவிக்கலாம். சரிதானா? நீங்கள் அப்படி ஒன்றும் செய்யல. மூட்டி விடுறதுலேயே நம்ம ஒன்னா இருங்க. மற்றவன் எதிராக எழுதினதுக்கு அவனுக்கு வாங்கி கொடுக்குறதுலேயே நல்லா இருங்க. நீங்க நல்லதை சிந்திக்காதீங்க. நாங்கள் இந்த தனிப்பட்ட பிரச்சனைக்காக நாங்கள் ஆட்சி கொண்டு இருக்கிறேன். நான் ஒட்டுமொத்த தமிழ்ல நான் அண்டையில இருந்து இன்றைக்கு 8 மாதமா நான் இதைத்தானே செய்து கொண்டு இருக்கிறேன்.
என்னத்தை நாங்கள் எல்லாம் உண்டா இருக்கணும், நல்லா இருக்கணும், எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு எங்களால் இருந்த கடைசி முடிவு ஒன்றையாவது பார்த்துட்டு போவோம்னு சொல்லி நீங்க நல்லபடியா சிங்களவண்ட கையில முதலமைச்சர் பதவியை கொடுங்க. வன்னி மாவட்டம், யாழ் மாவட்டத்துல பிடிக்கிற இடம் இல்ல, எல்லா மக்கள் இருக்குது. வன்னி மாவட்டத்துல கொஞ்சம் மக்கள் தான் இருக்கு, மிச்சம் எல்லாம் காடு, எல்லாம் அடிச்சு தட்டி போட்டு முழுக்க வந்து குடியேற்றங்களை இருத்துவான். அப்ப நாங்கள் கும்மி அடிச்சு கொண்டு இருக்கிறத இங்க கொஞ்சம் நீங்க கதைக்கிறத ஏன் கதைக்கிறாங்களோ என்னது கதைக்கிறாங்கன்னு சிந்திங்க. எது சாத்தியம் சாத்தியம் என்று சொல்லி சும்மா ஒரு ஆளுக்கு முகத்துதிக்காண்டி இது செய்யக்கூடாது. அது கூட சீரியஸா சொல்லணும், சத்தியம் பண்ணி சொல்ல கடவுளையே நீங்க உண்மையா இருந்தா அவ்வளவு வேதனையா இருக்கு. நீங்க அது வந்து ஒரு பரம்பரையை செய்கிற வந்து ஒட்டுமொத்த தமிழினத்துக்கு செய்கிற பாவம் இப்படியான இதுகள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அது குடும்பத்துக்கே நல்லா இருக்காது, சந்ததியா செய்து கொடுங்க. இப்படி தேவையில்லாம முட்டு கொடுக்க நல்லதை செய்யுங்க, நல்ல மக்களுக்கு நல்ல விடிவை வாரக்காண்டி பாடுபடுங்க. உங்களால இப்படியாக்கள் முட்டு கொடுக்குறா எழுது கீழே ரெண்டு எழுத கீழே இல்லை அதை கருத்துக்கள் போடுறாக்கள் எழுதுறாக்கள். நீங்க முதல்ல அடிச்சு ஒரு சூம் மீட்டிங்கு ஒழுங்கு பண்ணுங்க, அந்த சூம் மீட்டிங்ல கதைக்க விடுங்க, அந்த கருத்துக்களை சரியா செய்யுங்க. ஒரு விஷயம் சாய் என்னொருக்கா வெயிட் பண்ணுங்க, நான் வேற இடத்துல நிக்கிறபடியும் என்னண்டா மன்னிக்கணும். என்னென்றால் கீழே நின்று எழுதுறாக்கள் அது உங்களோட பிறப்பில வந்த குணம், அல்லது நீங்க வீட்டிலே ஏதாவது டென்ஷன்கள்ல வந்து கொளுத்தி போடுறதுக்காண்டி நீங்க அங்க சண்டை பிடிக்காம இங்க வந்து சண்டை பிடிக்கிறதுக்கு அல்லது மற்றவன் சண்டை பிடிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நீங்க செய்யலாம், விளங்கிட்டோம். இது வந்து நீங்கள் பகுடியா இல்ல சந்தோஷத்து உங்களோட நீங்கள் ஒரு தினம் தாக்கும் போது நீங்க சந்தோஷப்படுறீங்கன்ற நினைப்பில செய்துட்டு போறீங்க, சரியோ? இது வந்து தமிழினத்துக்கான எதிர்காலத்துக்கான பிரச்சனை, விளங்கிட்டோம். இது வந்து உங்களோட வீட்டு பிரச்சனை மட்டுமல்ல, வீட்டுல நாங்க சண்டை பிடிச்சிட்டு போகலாம், அதுல வந்து பாதிக்கப்படுறது எங்கட பிள்ளைகள் மனுஷனும் மனுஷியும் தான், அல்லது உங்களோட அம்மா அப்பா மட்டும்தான். இது ஒட்டுமொத்த தமிழினத்துக்கான ஒரு விஷயம். அதுல வந்து நீங்கள் பெம்பல் அடிச்சு கொண்டும் கொளுத்தி போட்டுட்டு நிக்கிறது நீங்கள் உங்களோட தமிழினத்துக்கு செய்யற துரோகம். மற்றது வந்து அவர் செய்ய மாட்டார், அர்ஜுனா செய்ய மாட்டாருன்னு நீங்க எழுதுறீங்கள். செய்ய மாட்டார் என்றால் எல்லாருக்கும் நாங்கள் காலம் கொடுத்த நாங்கள், விளங்கிட்டோம். செய்ய மாட்டாருன்னு நீங்கள் எப்படி முடிவெடுக்கிறீங்கள்? எல்லாருக்கும் காலம் கொடுத்த நாங்கள். சுரேஷ் அண்ணா கருத்துக்களை சொல்றார், அந்த கருத்துக்கள் மற்றவையும் இப்ப எத்தனையோ அறிஞர்கள் கல்வியாளர்கள் வந்து இந்த கருத்துக்களை முன்வைக்கணும். நானும் கதைச்சிருக்கிறேன் பல பேரோட, கதைக்கும் போது இந்த விஷயங்களை அவையில முன்வைக்கணும். சுரேஷ் அண்ணா பொது வழியில கதைக்கிறார், அவர்கள் தங்களுக்குள்ள கதைச்சு கொண்டு வைக்கணும். இதே கருத்துக்களை தான் அவையில முன்வைக்கணும். இப்போ அவர் ஒரு ஆளுமையானால், டாக்டர் அர்ஜுனா ஆளுமையானால், எல்லா விஷயம் தெரியுது, துணிவானவர். அப்ப அவர் வந்து நகரலாம், ஆனால் இந்தந்த விஷயங்களை அவர் கட்டியமைக்கணும்ன்றது அவர்களும் சொல்லுறார்கள். இன்றைய சுரேஷ் அண்ணா மட்டும் இல்ல, சுரேஷ் அண்ணா இன்றைய பொது வழியில சொல்லும் போது உங்களுக்கு ஆத்திரம் பெறுது. நான் பல பேரோட கதைச்சிருக்கிறேன், பல பேரும் இந்த கருத்துக்கள் அவர்கள் டாக்டர் அர்ஜுனா ஒரு கட்சியை கட்டியமைக்கும் போது அவர் மூலம் பல திட்டங்களை எங்களை மக்களுக்காண்டி அவர்கிட்ட கட்சியின் மூலம் செய்யறதுக்கே காத்து கொண்டிருக்கிறேன். அவர் எப்போ என்னோட கதைச்சிருக்கிறேன் சில பேர். அப்ப என்னோட எல்லாரும் கதைப்பது இல்லை, நான் பெரியாளன்னு நான் சொல்ல இல்லை, நான் சொல்றேன் சில பேர் ஒரு சிலர் என்னோட கதைச்சிருக்கிறேன். அப்ப அப்படியான எதிர்பார்ப்புகளோட தான் எல்லாரும் இருக்கணும். அவரே ஒரு ஆளுமையானால் அவரை நல்லாக்கணும், அவருக்கு தாங்கள் பின்னால நிக்கணும்ன்றதை எல்லாரும் எதிர்பார்க்கணும். ஆக்கபூர்வமான கருத்துக்களை வைக்கும் போது நீங்க வந்து இதுல வந்து நெகட்டிவான கருத்துக்களை வச்சு உங்களுக்கு அது பழக்கமா இருக்கலாம். உங்களோட பிள்ளை வந்து படிக்காது, உங்களோட பிள்ளை ஒரு மார்க்ஸ் குறைய எடுத்தோடனே அல்லது ரெண்டு இதுல மார்க்ஸ் குறைய எடுத்தோடனே அது படிக்காதுன்றத வந்து உங்களுக்கு அது நெகட்டிவான பிரச்சனையா இருக்கலாம். இது தமிழினத்துக்கான பிரச்சனை, இது உங்களோட பிள்ளை தான் நீங்க கெட்டு போகுது. நீங்க வந்து இதுல ஒரு பொது வழியில வந்து ஒரு தமிழினத்துக்காண்டி எங்கட எவ்வளவோ அடிபட்டு நாடு அலைஞ்சு கொண்டு இருக்கிற எங்கட தமிழினத்துக்காண்டி எங்கட எல்லா உரிமைகளையும் இழந்து போய் நிக்கிறோம். அப்ப இந்த விஷயத்துல வந்து கத்தேகல நீங்க இங்க வந்து பெம்பல் அடிக்காதீங்க தயவு செய்து. உங்களோட வலி மாதிரி உங்களோட வீட்டில ஒரு ஆளு கொண்டு நடந்தால் உங்களோட உறவுகளை எப்படி இழந்தால் எப்படி உங்களுக்கு இருக்குமோன்றதை தான் இந்த தமிழினத்துக்காண்டி சிந்திங்க தயவு செய்து. இதுக்குள்ள வந்து கொளுத்தி போடவோ அல்லது மற்ற நெகட்டிவான கருத்துக்களை கதைக்கும் போது அதுக்குள்ள ஆண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் கூட கருத்துக்களை கதைக்கிறதுக்கோ தயவு செய்து வராதே, தயவு செய்து இதண்டாதீங்க. இது உங்களுக்கும் கூடாது. இன்றைக்கு நீங்கள் தமிழினத்துக்கு செய்யற பிரச்சனை வந்து உங்களோட பிள்ளைகளோ அனுபவிக்க போகுது. நாங்கள் ஏன் போராடி நாங்கள் எங்களோட பிள்ளைகள் இந்த விஷயங்களை அனுபவிக்க கூடாது. ஆனால் எங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு சக்தி எங்களை விட இல்லை, எங்களோட பிள்ளைகளும் போராட தெலப்படும் அல்லது அடுத்த சந்ததியும் போராடத்தான் போகுதோ தெரியல எங்களோட நிலங்களுக்கான. இதை உணருங்க. நீங்க பெம்பல் அடிச்சுக்கொண்டு உங்களோட ஏதாவது பிரச்சனையெல்லாம் வந்து நின்று எதிர்கருத்துக்களை வைக்கிறது வந்து உங்களுக்கு நீங்க செய்யற துரோகம்.
தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க பல தளங்கள்லையும் போயிட்டு அப்படித்தான் எழுதுறீங்க. இப்படியான கருத்துக்களை வைக்காதீங்க கதை. இதுல ஓகே சரி, இதுல என்னன்னு சொன்னா இதுல கணவர் வந்து நெகட்டிவான கொமெண்டா தான் இருக்கு. சுரேஷ் அண்ணா கூட டைமை வீணாக்காதீங்க இதண்டா எங்கோண்டு சொல்லி. இப்ப இதுக்கு நான் சொல்ற கருத்து என்னன்னு சொன்னா சௌரங்களை இதுல இருக்கிறார்களுக்கு எல்லாம் நான் சொல்ற கருத்து என்னன்னு சொன்னா, நான் இப்ப அதாவது என்ன முதலாவது இப்ப ஒரு இதா இருக்கிற என்னன்னு சொன்னா, நாங்கள் செழியன் ஐயாவை இதுக்குள்ள இப்படியாவது கொண்டு வரணுமன்றதுக்காண்டித்தான் நான் இதுக்குள்ள பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். அவரோட இவர் சேர்ந்தாதான் அது சக்ஸஸ் ஆகும்ன்றதான் எந்த ஒரே கொள்கையாக இருக்குது. மற்றது ரெண்டாவது பிரச்சனை, இவர் ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கணுமன்றதை நான் விரும்புகிறேன். இந்த ரெண்டையும் தான் நான் முன்வைக்கிற முதலாவது யோசனை. இவ்வளவுதான். இந்த ரெண்டும் இருந்தால் தான் நாங்கள் வந்து கட்டாயம் வந்து அடுத்த கட்டத்துக்குள்ளே போகலாம். டாக்டர்கிட்ட கட்டமைப்புன்றது இல்லை. டாக்டர் கட்டமைப்பை பற்றி கதைக்கிறேரும் இல்லை. கட்டமைப்பை சொன்னால் எதிர்க்கிறார். கட்டமைப்பு தனக்கு தேவையில்லை, எனக்கு அது வேண்டாம். டாக்டர் நேரடியாக சொன்னால் தான் சொல்லுவேன், தனக்கு கட்டமைப்பு தேவையில்லைன்னு சொன்னால் அரசியல் தேவையில்லை. அரசியலை நடத்தவே இல்லாது. கட்டமைப்பு இல்லாமல் அரசியலை அங்கெல்லாம் நாங்கள் பெரிய ஒரு இது சாதாரணமாக இல்லை. இது ஏற்கனவே நாங்கள் கட்டமைப்பு இல்லாமல் தான் நாங்கள் பிரதேச சபையில் அடி வேண்டினது. அதே மாதிரி மாகாண சபையை போட்டை உடைக்க விடக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டை போட்டை உடைக்க விடக்கூடாது, சிதற விடக்கூடாது. அதை ஒன்று சேர்த்து அள்ளிக்கொண்டு, அது ஆறு எதிரியாக வந்தாலும் பரவாயில்ல, போய் என்பிபின்ற கையில் போகக்கூடாது, அல்ல தமிழரசு கட்சியின் கையில் போகக்கூடாது. அது ஏதோ வேறு பிரச்சனை, அங்கே பேர்ந்து பார்த்துக்கொள்வோம். ஆனால் என்பிபின்ற கையில் போயிடக்கூடாது. அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா, நாங்கள் வலுவான கட்டமைப்பாக மாறணும். அதுக்கு வந்து முதலாவது ஒரு தரம் எதிர்க்காத ஒரே மனுஷன் நீங்கள் இலங்கையில் அலாசி தேடி பார்த்தா ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது, ஒரே வைரக்கல் தான் இருக்குது. அது செழியன் ஐயா. அந்த செழியன் ஐயாவை நீங்கள் இதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டோ அல்ல இப்போ அவர் வந்து உங்களோட செய்யணும்ன்றா அது ஒரு ஈக்கோ மாதிரி. இப்போ அவரை தனியாக அவர்கிட்ட தலைமைக்கு கீழே இயங்கி நீங்கள் உங்களுக்கான ஒரு பேச்சை செய்திடலாம். இப்போ 2.5 வருஷம் நீ 2.5 வருஷம் நான் 2 வருஷம் ஐயான்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சுது. மற்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் முழு போட்டும் எல்லா ஜனமும் முன்பெறும். மற்ற மாகாண சபையில் நிற்கிறாக்கள் எல்லாரும் வந்து நிற்க போகிறவங்களுக்கெல்லாம் டாக்டரே தெரிவு செய்ய தேவையில்லை. செழியன் ஐயா வாரம் 2 முடிய எல்லாரும் கொண்டு வந்துடுவாங்க. தாங்களே வாரம் தங்களோட சிலவை தாங்களே பார்க்குற மாட்டா சிலவும் இல்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லையே. வெற்றி 100% நிச்சயம் தர மாட்டேன். இதை விட இப்போ டாக்டர் நின்றேன்னு சொன்னால் டாக்டர்ல வந்து பல கட்சிக்காரர் வந்து டாக்டர் மாதிரி இல்லாமல் டாக்டர் வந்து எதிர்த்து இதைத்தானே உண்மையத்தானே கதைங்க. பல பேரோட எதிர்த்து எல்லாரும் கோவம், எல்லாருக்கும் மற்றது ஒரு இறங்கி வர மாட்டாங்க. ஆனால் செழியனையா வாரேன்னு சொன்னால் சிலவெல்லாம் தாங்கள் அதில் இருந்து விலகலாம், இல்லைன்னு சொன்னால் அவருக்கு ஆதரவாக கொடுக்கலாம். சுரேசன் ஒரு கருத்து நான் சொல்றேன், நீங்க கதைங்க தொடர்ந்து. என்னென்றால் சுரேசன், நான் உங்களை தாக்கவோ இதன்றோக யாரும் நினைக்க வேண்டாம். நான் இது பொதுவா எல்லாட்டு நிலனுக்காண்டியும் இதுல கேட்டுக்கொண்டு நின்றுட்டு போய் கொளுத்தி போடுற ஆக்களுக்காண்டி தான் நான் முக்கியமா சொன்னேன். நான் சுரேசன் நான் சொல்றது இது எதிர்காலத்துல நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, 100% உண்மையான விஷயம். சுரேசன் தாக்கினதுண்ட யாரும் கருத்தில் எடுக்க வேண்டாம், விளங்கிட்டோம். இது வந்து எங்கள் எல்லாருக்கும் தேவையான விஷயம். அதைத்தான் நான் சொல்றேன். நீங்கள் இதுல கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், முயற்சி செய்யுங்க. தயவு செய்து உங்களோட காலில் விழுந்து கும்பிட்டு கேட்கிறேன். இது தமிழினத்துக்கான விஷயம். நீங்கள் இந்த சுரேஷண்ணாவுடைய மற்றது ஆளுமையான ஆக்களை இணைச்சு இந்த கட்சியை உருவாக்குறோக்கா இல்லை அடுத்த தீர்வு அடுத்த நகர்வு என்னென்ற ஒரு கிளியரா நீங்க இதை இழுபட விடாமல் கிளியரா இந்த வேலையை முடியுங்கோ. இது வந்து காலந்தாழ்த்துறது வந்து தமிழினத்துக்கு வந்து நல்லது. தமிழினத்தை இதன்ற மாத்திரம் இல்லை. இப்போ நான் இப்போ மாறுபட்ட கருத்துக்கள், இப்போ இதுக்கு வந்து டாக்டர் வந்து நாளைக்கு ஒரு கருத்தை வந்து சொல்லுவார். சொன்ன பிறகு நாங்கள் அதுக்கு வந்து ஒரு கருத்தை சொல்ல பிரச்சனை முத்தி கொண்டு போவோம். அப்படி நான் கதைக்கிறது அவர்கிட்ட தனிப்பட்ட பிரச்சனையும் இல்லை, எனக்கும் அவருக்கு தனிப்பட்ட கோபம் நான் சொல்லி முடிக்கிறேன். அவருக்கும் எனக்கும் தனிப்பட்ட கோபம் இல்லை, அல்ல எனக்கு அவரில் கோபம் இல்லை. அதில் இன்றைக்கு நான் அன்பு தம்பியாக தான் பார்க்குறேன். அதில் வேறு பிரச்சனை இல்லை. நான் கொள்கையில் இருந்து மாறவும் இல்லை. உங்களை முதலமைச்சர் ஆக்குறதுலே சரி. ஆனால் முதலமைச்சரை உங்களே ஆக்குறேன்னு சொன்னால் நீங்கள் இப்போதைய நிலைமையில அப்படி செய்ய இல்லாத முடியாதுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா வன்னி மாவட்டத்தில் 5 மாவட்டம் வஞ்சாலை இருக்குது, கிளிநொச்சி இருக்குது, முல்லைத்தீவு இருக்குது, வவுனியா இருக்குது, மன்னார் இருக்குது. டாக்டர் ஒரு நாள் கூட போயில, தேர்தல் வருது 4 மாசத்துல. அப்போ என்னென்ன நாங்கள் வெற்றியை எடுக்கிறது? அப்போ அதுக்கு தான் அந்த நிர்வாகத்தை அமைக்க சொன்னான். ஒன்று. 2வது செழியன் ஐயா வந்து சொன்னால் அவருக்கு எல்லா மக்கள்ல இருந்தும் அப்படியான ஆதரவும் கிடைக்கும். நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வென்றுவோமே. டாக்டர் நெச்ச மாதிரியே முதலமைச்சர் ஆகலாம். வேணுமென்று சொன்னால் நீங்கள் முதல் அவர் 2.5 வருஷம் இருக்கு, நீங்கள் 2 வருஷம், அதான சட்டம். அப்படித்தானே விஷயம் முடியுது. நீங்கள் அந்த ஆள்கிட்ட 1 வருஷத்தை கூட கொடுத்தா கூட பரவாயில்ல. நீங்கள் 4 கழிச்சு சேர்றா கூடிய ஆளுக்கு 1 வருஷம் முதலமைச்சராக இருக்கிறா கூடிய அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சட்டத்தில் இடம் இருக்காது. மற்றது நீங்கள் ஒரு சூ மீட்டிங்கு வந்து யாராவது இதுக்கெல்லாம் நிற்கிறாக்கள் வந்து ஒரு சூ மீட்டிங்கு ஒழுங்கு பண்ணுங்க போவோம். அல்லாட்டிக்கு ஒரு வாட்ஸ்அப் குழுவில் நாங்கள் 20 பேர் சேர்ந்து நாங்கள் இதை பற்றிய ஒரு ஆய்வு ஒன்று செய்ய போகிறோம்னு சொல்லி அதுக்கு மாத்திரம் இல்லை. பின்னுக்கு 2 பயன் கொடுக்குற எழுதுறதுக்கும் பின்னுக்கு போய் 2 ஒரு குத்தல் கதை எழுதுறதுக்கும் தான் நாங்கள் ஆதரிக்கிறோம்ன்றக்காண்டி கண்மூடித்தனம் ஆதரிக்கூடாது. சில இது கதைக்கிறதுன்ற உண்மையை விளங்கி கொண்டு ஆதரிக்கணும்.
என்ன இவர் சொல்ல வர என்னத்தை கலைக்கிறேன் யாராவது நினைக்கிறேன் நான் எதிர்க்கிறேன் டாக்டர் எல்லாரும் அவர் வேண்டாம்னு சொல்றேன் இல்லையே உங்களோட பலத்தை செய்து கொண்டு தான் நான் சொல்றேன் நீங்க பலத்தை செய்து கொண்டு வாங்கன்னு சொல்லி அதான் டாக்டரே சொல்லி இருக்கிறாரு அவரே மரபு கருத்து எதுவுமே சொல்லல இன்னுமே சொல்லல அவர் சொன்னதான் நாங்கள் செய்யறோம் அவர் தான் சொன்னவர் தான் டாக்டர் அடிச்சு அவரை கொண்டு வந்தா தனக்கு வெட்டும் இவ்வளோ பாடுபட்டு செருப்பை தூக்குவோம் தலையில தண்டுவோம் காரணம் அப்ப அவர் சொன்னதை நாங்க கதைக்கிறதுல என்ன பிரச்சனையாப்பா நாங்களா கதைக்கிறோமா என்னண்டா சுரேஷன்னா நீங்க எலெக்ஷன் டைம்ல அந்த எலெக்ஷன் முந்தைய டைம்ல எதுவும் கதைச்சிருப்பீங்க தானே ஒரு 5-6 பேர் சேர்ந்தா அப்ப அதே மூலமா அவங்களுக்கு கூட அரேஞ்ச் பண்ண பாக்கலாம் தானே அண்ணா எங்க கதைச்சாம்பி ஒரு காலமே நான் அவரோட கதைச்சது இல்ல அவ்வளவுதான் பிரச்சனை நான் தேர்தல் தொடக்கத்துல இந்த டிக்டாக் தொடங்க 7 மாதத்துக்கு முதல் கனி என்ன ஒரு குரூப் கோல்ல கூட்டி கொண்டு வந்தார் ஒரு காய்ச்சினா அதுக்கு நீங்க யாராவது நெப்பியல ஏதோ நான் தொடர்பு கதைக்கிறேன் ஒரு நாளும் ஒரு கதை இல்ல அப்படி என்ன கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீங்க சொல்ற ஜூம் மீட்டிங் குரூப்களை அரேஞ்ச் பண்ற ஈஸியா இருக்கும் அதுக்கு தான் சொன்னேன் அப்படி ஒண்ணு தேவை அப்படி ஒரு கட்டமைப்பு தேவை டாக்டர் மலரக்கா சொன்னவ நாங்க கதைப்போம் தானே மலரக்கா சொன்னவ ஆக்கள் கீழே இருக்கிற ஆக்களையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லி அவங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா மலரக்கா நீங்களும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்க ஏதோ உங்களால முடிஞ்சா அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் சோர்ட் அவுட் ஆகும் இதுல உண்மையான தப்பு செய்யறாள விட தப்பு செய்யறதுக்கு தூண்டி விட்டு கீழே கதைக்கிறாக்கள் இருக்கணும் கீழே நான் சொல்லல எனக்கு சும்மா அந்த கொமெண்ட்கள் கொமெண்ட்ஸ் எழுதுறாக்கள் அவன் இதுகளை மற்றவங்க பார்க்க வேதனையா இருக்கும் நீங்களே இப்படி தண்டோடு உண்மையா தெரிஞ்சு கொண்டு பொய்யுக்கு நின்று நடிச்சு கொண்டு இருக்கிறீங்கள முகத்துக்காண்டி செய்யாதங்க இனத்துக்காண்டி பாடுபடுங்க முகத்துக்கு பாடுபடுற விட இனத்துக்கு பாடுபடுங்க நீங்க இந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் உருவாக்க சொல்லுங்க நாங்க 100% நான் மனமாறி நிற்போம் அது கட்டமைப்பை இல்லாம நீங்க கதைக்க சொல்லாதீங்க குழந்தை புள்ள மாதிரி யாரும் தேங்க்யூ பிரதர் அதான் சரியான இதுக்கு பின்னுக்கு நின்று நீங்க சொல்லுங்க ஓகே நீங்க இப்படி ஒன்றா செய்யுங்கன்னு சொல்லி டாக்டர் நிற்கிறார் நிர்வாகம் 9 பேர் கொண்ட நிர்வாகத்தை 10 பேர் கொண்ட நிர்வாகம் இல்லை செய்ய நிற்கிறார் 10 பேர் கொண்ட நிர்வாகத்தில் இந்த பெரிய வன்னி மாவட்டம் கிழக்கு வரையும் போகுமங்கிற மாவட்டங்கள் என்ன செய்யறது எங்க போறது என்ன பிரச்சாரம் செய்யறது டாக்டருக்கு பிரதேச சபை தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கு நேரம் இல்லையான்ட்டு நிற்கிறார் ஒருக்கா பாண்டியங்குளம் போனவராக்கும் ஒருக்கா அந்தந்த இதுக்கு போனதும் இருக்கிறார் அப்படி எல்லாம் இல்லை கிராம மாவட்டமாகவே பிரச்சாரம் செய்யணும் அதுக்கு நீங்க ரெண்டு கூட்டா உண்டா சேர்ந்தியல்னு சொன்னால் அது உங்களுக்கு சரியான வெற்றி அளிக்கும் உங்களுக்கு அதைத்தான் நான் சொல்றேன் நாங்கள் உங்களை வேண்டாமண்டோ ஒதுக்கவே இல்லையே நீங்க புத்தி கட்டுத்தனமாக போய் நின்று இதண்டு எழுதாதீங்க நாங்கள் உங்களை வெறுக்கவும் இல்லை இதண்டவும் இல்லை அவருக்கு நாங்கள் 100% ஆதரவு கொடுக்குறோம் ஆனால் நீ சேர வேண்டிய இடத்தோட சேர்ந்தா தான் அந்த ஆதரவு இருக்கு வேணும் சொன்னால் தனிச்சு உங்களால் இப்போ நீங்கள் இதண்டுவியல் அதில் இதான் என்னென்னு சொல்றது இப்போ ஒரு மரம் ஒன்று இருக்குது அந்த மரத்தில் கட்டு முறிகிற சத்தம் கேட்டு கொண்டு இருக்கு கர்கர்ன்னு எந்த நேரம் முறிஞ்சு விழா போதும் அந்த முறிஞ்சு விழுற கட்டத்தில் போய் நாங்கள் ஏணை காட்டி புள்ளியை படுக்க வைப்போமோ அதைத்தான் நான் செய்கிறேன் எனக்கு அதில் கொண்ட ஏணை காட்டி படுக்க விட விருப்பம் இல்லை எந்த புள்ளி ஏன்னு சொன்னால் அந்த மரக்கட்டு முறிகிற சத்தம் கேட்டு கொண்டு இருக்குது எந்த நேரம் முறியும் அப்படியான ஒரு நிலைமையில கொண்டே நாங்கள் பந்தயம் கட்டி இதில் வேட்டைக்கு விருதுக்கு வேட்டையாட நான் விரும்ப இல்லை நம்ம கதைச்சு கொண்டிருக்கிறது கூட அவருக்கு ஆதரவா தானே இதோ கூட கதைக்கிறது ஆதரவு நான் நல்லதை சொல்ல வாரேன் அதை விளங்குதுகள் இல்லையப்பா அதை விளங்காம போயிடணும் இவ்வளவு நாளும் இதில் அரசியல் கதைக்கிறேன் அதை எல்லாத்தையும் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்து ஓட்டு நன்றி கேட்டத்தனமா போய் நின்று கொண்டு சபாஸ் போட்டு கொண்டு இருங்க என்ன போய் நீங்க 4 கருத்தை சொல்லுங்க பாப்போம் ஓகே டாக்டர் நீங்க ஒரு நிர்வாகத்தை அமைங்க மற்றது ஒரு சூம் மீட்டிங்க நடத்துங்க இல்லாட்டி ஒரு வாட்ஸ்அப் இதுல முக்கியமான ஆக்கள் உங்களோட யார் இவ்வளோ முக்கியமா பயணிச்ச ஆக்களோ அவ்வளோ பேரையும் சேர்ந்து ஒரு கதைங்க அந்த எதுக்குமே முன்பெறாத அதில் கீழே நீங்க எழுதின சில பேர் சரி அவர் அதுக்கு முன்பெற மாட்டார் அதான் பிரச்சனை இப்போ டாக்டர் என்ன சொன்னவர் எனக்கு ஒரு தரம் புத்தி சொல்ல வேண்டாம் நான் நினைக்கிறதான் செய்வேன்னு சொன்னால் அது தனிப்பட்ட உங்களோட பிரச்சனைக்கு ஓகே ஆனால் மக்களின் பிரச்சனைக்கு அப்படி செய்ய நாங்கள் விட ஏன்னா நானும் அதில் ஒரு மக்கள் என் சௌரங்கள் என் உறவுகள் என் பந்தங்கள் என் ஊர் கிராமம் எல்லாம் இருக்குது நானும் அதில் உங்களை போல நானும் ஒரு தான் அவ்வளோதான் நாங்கள் வந்து அங்கீகாரம் தான் உங்களுக்கு முதலமைச்சர் என்ன இந்த பதவி என்னாலும் சரி எம்பி பதவி என்னாலும் சரி முதலமைச்சர் பதவி என்னாலும் சரி அப்போ எங்கட கருத்துக்களை முக்கியமாக நாங்கள் இதுகளுக்காண்டி பாடுபடுற நாங்கள் எங்கட கருத்துக்களை நீங்கள் கேட்கணும் சொய்மடிக்கணும் இல்லை நீங்கள் செய்கிறது சிறப்புன்னு நாங்கள் வாழ்த்தணும் நீங்கள் இன்றைக்கி முறிஞ்சு விழுற ஆட்டத்தில் என்னென்னு சொல்கிறது மரக்கெல்லாம் மாதிரி நின்று கொண்டு இருந்து போட்டு நாங்கள் இப்படி இதாண்டுவோம் செய்வோம்னு சொல்லி அது நாங்கள் என்னென்னு சொல்கிறது விசப்பரட் செய்ய எவ்வளோ இருக்கக்கூடாது அதில் முடியாது எங்களால் ஏன்னா இது எங்களுக்கான கடைசி தேர்தல் இது எங்களுக்கு இதோட சிங்களவன் எங்களை எல்லாம் ஆப்பி கொண்டு போயிடுவாள் முழுக்க எங்கள் இடங்கள் எல்லாம் அதான் சொன்னேன் வன்னி மாவட்டத்தில் நான் பிறந்தபடிக்க எனக்கு அதுன்ற வேதனை தெரியுது முழுக்க காடும் பிரதேசங்களும் பெட்ட வழி காணிகளும் தான் கிடக்கு பொட்டு காணிகளும் வெளிநாட்டில் இருக்கிறவன் காணிகளும் அவன் ஏற்கனவே நேற்றுன்னு சொன்னான் அவங்களுக்கு 5000 ஏக்கர் காணியை பிடிக்கிறான் இருந்தவன் அவன் இப்போ பக்கண்டு பேசாமல் இருக்கிறான் சொன்னால் மான சபை முடியட்டும் அதுக்கு பிறகு வைப்பேன் கையேண்டு அதுக்கு பிறகு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு புத்த கோயில்கள் எல்லாம் பெற விட்டு போட்டு உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களை புள்ள ஊட்டியால் நீங்கள் எல்லாம் இங்கே நல்லா இருக்கிறீங்க அங்கே சனங்களுக்கு இருக்குது சனங்கள்ட்ட காணி பூமி இருக்குது நீங்கள் ஒரு மக்களுக்கான உண்மைக்காண்டி பாடுபட்டு கதைங்க எழுதுங்க
விஷமத்துக்கு எழுதக்கூடாது. போய் முகத்துக்காண்டி போய் செய்கிறே இல்லை, இது இனத்துக்காண்டி செய்கிறது. உண்மையான உங்களுக்கு தேசப்பற்று பாசப்பற்று இருந்தா செய்யுங்க. இது கீழே இருக்கிற சகோதரர்களுக்கான கருத்து இல்லை தம்பியா, அது நீங்க ஒரு தரம் கோவிக்காங்க. சில இடங்கள்ல சில பேர் போய் அதை தேவையில்லாம வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கணும். அதுக்காண்டி தான் நான் சொல்றேன். இது அது உங்களோட கருத்துக்களை நானும் ஏற்றுக்கொள்றேன். சில இதெல்லாம் டாக்டர் செய்ய மாட்டேன்றதை நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். சொன்னா டாக்டருக்கு அண்மையில வந்து சொல்லி போட்டு போன கருத்துக்கள் இல்லை, இது வளர்த்து கொண்டு தான் போகும். இதை நீங்க இதுக்கான ஒரு சொல்யூஷனை நீங்க தேட இல்லை என்று சொன்னா நாங்கள் வந்து இளஞ்செழியன் ஐயாக்கான ஆதரவா தேடிக்கொண்டிருப்போம். ஏன்னா அப்பதான் அவர் அரசியலுக்குள்ள வருவார். அவருடைய ஆதரவை பார்த்து தான் அவர் வருவார். மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு நிக்கணும்ன்றதை நாங்கள் அவருக்கு நிரூபிச்சு காட்டணும். அதுக்காண்டி தான் இந்த கடமையை நான் எடுத்திருக்கிறேன். நீங்க எல்லா தளங்கள்லையும் நீங்க கதையுங்க, அது பிரச்சனை இல்லை. சுரேஷ் தளம் தான் முன்னெடுத்துறக்காண்டி அப்படி எடுத்து அப்படி தயவு செய்து விட்டுறாங்க. அந்த பிள்ளைய வரலாற்று பிள்ளைய விட்டுறாங்க. நீங்க எல்லாருமே இதை பற்றி கதையுங்க. அவர் வாரதுன்ற சிறப்பு என்ன, அவர் வாரதுன்ற நல்ல என்னன்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே மக்கள் எல்லாருமே வந்து கூடி அது பரவலாக்கம் அடைஞ்சான்னு சொன்னா தான் அவர் ஈஸியாக வருவார். வேறு அவர் இல்லையென்று சொன்னால் நாங்கள் சிங்களவனோட அடி வேண்டுவோம். கட்டாயம் எங்கள்ட தமிழ் கட்சியெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் போய் எளிய கூட்டம் அவங்களோட எல்லாம் போய் டக்ளஸோட எல்லாம் போய் சேர்ந்து கொண்டு அவங்களெல்லாம் எங்களுக்கான ஒரு பட்டு துரோகிகளோட போய் சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன, உங்களோட தமிழ் கட்சிகளுக்குள்ள உங்களோட சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். ஏன் நீங்கள் ஆட்சி அமைக்கல? உங்களுக்கான வெறி, அதாவது பதவி மோக வெறி, அந்த வெறியில இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம். அப்போ நீங்கள் உங்களை நம்பி என்னன்றா முதலமைச்சருக்கு விடுறது யார் போட போகுது? உங்களுக்கு போட்டு ஒருத்தருக்கும் போட போகிறதும் இல்லை. அப்போ அடுத்த தலைமை ஒன்று வேணும், அதுக்கு அவர் வேணும். தயவு செய்து புரியுங்க, தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு இதயம் இருந்தேன்னு சொன்னால் உண்மையில உங்களுக்கான ஒரு மனசு இருந்தேன்னா புரியுங்க. போய் நின்று வாய் நேத்துறது ஏற்றி அவங்கள கொண்டு எழுதி எங்களை கொழுவ வைக்கிறது. நீங்க கொழுவினீங்களா என்ன பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு யார் மரியாதை அறியணுமோ நான் திருப்பி அதே இப்போ எனக்கு என்னத்தால் அடிக்கிறீங்களோ நானும் அதே ஆயுதத்தால அடிப்பேன். அடிக்கிறேன்னு சொல்லி நான் கோவத்துக்கோ இதுக்காண்டியோ வன்மத்துக்கோ நான் அந்த அரசியல் கதைக்க இல்லை. நீங்கள் அரசியலை சரியா செய்யுங்க. நான் அரசியலை செய்தால் நான் தயவு செய்து கும்பிட்டு உங்களுக்காண்டி காலில் செருப்பு என்ன இது கால்களையும் கும்பிட்டு இருக்கிறேன். கூட தண்ணி எடுத்து தீர்த்தமாக குடிக்கிறேன். நீங்கள் நல்ல சரியான முறையில் இயங்கினா எனக்கு அது சந்தோஷம். உங்களை விட்டு தாராக்கோ அல்ல வேறு ஒரு தடவை நாங்கள் கனவுலையும் காண இல்லை. சில பேர் சொல்லி நான் காதலிச்சா சொல்லி நான் உண்டா விட்டாடி நான் வாழ்க்கையில் இன்னொரு தானே கைக்கூடிய இன்னொரு தானே நான் ஒருத்தையும் நினைக்க மாட்டேன், அவன்கிட்ட கையை பிடிக்க மாட்டேன், வாழ்ந்தா உன்னோடான் சார்ந்தா உன்னோடான். அதைத்தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் முதலமைச்சராக வாங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ இருக்கிற நிலைமை வந்து பிள்ளை இருக்கிற நிலைமையில உங்களால் தனிச்சு நிற்கலான்றதை நான் வாதமாக சொல்கிறேன். அதுக்காண்டி உங்களுக்கான ஒரு கூட்டு தேவை. இதை உணர்ந்து கொள்ளுங்க. சரி ஏரியா நாங்கள் மணி என்ன முடிவுக்குள்ள வருவோமோ? 10 மணி ஆச்சு. 10 மணி ஆயிடுதோ க்ளோஸ் பண்ணுவோம். நாங்கள் இன்றைக்கு ஒரு சக்ஸஸாக செய்திருக்கிறோம் புது தளமாக இருந்தாலும். எல்லாருக்கும் சாரி என்னன்னு சொன்னா யூடியூப்ல தான் பார்க்கலாம் போயிட்டுது, எல்லாம் போயிட்டுது. ஒரு 10 நிமிஷம் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நான் ஆக்களையும் பார்த்துக்கிறேன். அதில் இல்லைன்னு கலந்து கொண்ட ஆக்களை எல்லாருக்கும் நன்றி. இது ஒரு 3-4 நாளைக்கு எங்கள்கிட்ட டிக்டாக் மற்றது வேலை செய்யாத நீங்கள் இதில் 4-5 நாளைக்கு கதைக்கணும். அதில் இருந்து நான் ஒரு வீடியோக்கள் இல்லை காணொலிகளை நீ அதுகளையும் நான் செய்வேன். அப்படியே ஒன்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி எல்லாருக்கும் கூடான கோடி நன்றிகள். நாளைக்கு எல்லாரும் வந்து சந்திப்போம். நான் சொன்னது உண்மைத்தன்மையில விளங்கி கொள்ளுங்க. சும்மா போய் நீங்கள் இன்னொரு தடவை போய் ஏற்றி விடாதீங்க. அதுகளையும் தெரிஞ்சு கொள்ளணும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி வணக்கம். எனக்கு இன்றைக்கு சுரேஷன் பனிஷ்மெண்ட் தந்தபடியா தான் எனக்கு ஆயுதம் தெரியல. நேற்று ஐடி நின்றதால எனக்கு பனிஷ்மெண்ட் தந்திருக்கிறேன். அதனால எல்லாரும் மன்னிச்சு கொள்ளுங்க. பாப்போம் நாளைக்கு மனமுறங்கி தந்தேன்டா நாளைக்கு எல்லாரையும் சுட்டு தள்ள. நன்றி சுரேஷன் வாய்ப்பு தந்தது கதைக்கிறதுக்கு. எல்லாரும் வாங்க மேலேறி வந்து கதைங்க ஐயா. இல்ல என்னன்னா இல்ல நம்ம வந்து எல்லாம் நான் வந்து பொதுவா நம்ம ஈழம் சார்ந்த கருத்தை தான் வெளிப்படுறேன். நம்ம எந்த கட்சி சார்ந்தவனும் இல்ல. நாயசரியக்கா நின்று நாயசரியக்கா மயில வாங்க காலையில கண்ணனால வன்முறை இல்ல. நம்ம எல்லாத்தையும் நம்மளோட மக்களோட சேர்ந்து செயற்பட்டு போறதுதான் நான் அந்த தளத்துக்கு வரேன். வன்முறை நமக்கு கையாளுறது. நம்ம வந்து கருத்துக்களால் வெல்லுவோம், மக்களுக்கு அறிவை ஊட்டுவோம். இல்ல அது சில பேர் தானே நான் சொல்ல போனா நான் கிழக்கு பொடியன், நான் வடக்குக்கு ஏன் சப்போர்ட் பண்ணேன். உதாரணத்துக்கு சொல்ல போனா நான் வந்து நம்ம தமிழ் மக்கள் என்றுதான் பொதுவா பாக்குறது மெயினாவே. அதுதான் அதுக்காகத்தான் கருத்து தெரிகிறேன். கீழுக்கு எனக்கும் எழுதுறாங்க இப்ப இல்ல சில பேர் என்ன சொன்னா அந்த இடையில கட் பண்ணி போட்டு அதை எடுத்து போட்டு அனுப்பி விடுறது. அதான் பிரச்சனை. சரி சுரேஷ் நான் இறங்குறேன். அண்ணா சாப்பிடுங்க. எல்லா பேருக்கும் இனி இரவு வணக்கமா. குட் நைட்.
வணக்கம். வணக்கம் எங்க ஆலய காலையில கொள்ளிடையா? இல்ல கீழே நின்று கொண்டே இருக்கிறேன். நான் தீவிரமா அரசியல் போறபடியா அப்படியே பம்மி கொண்டு நிக்கிறேன். என்னத்த கதைக்கிறேன்னு தெரியாமங்களே. நீங்க அரசியல் கதைக்க வேண்டாம், நீங்க பொது விஷயத்த கதைக்க வேண்டாம். நாங்க கதைக்க முடியும் பொது விஷயம். நீங்க நல்லா கருத்தளவியல கதைங்க வாங்க. சுரேஷ் கூல் டவுன் ஆகணுமே. என்ன சொல்லுங்க நீங்க இப்ப தளம் துவங்கின காலம் பிடிச்சு சொல்றீங்க. நாங்க தமிழ் மக்களுக்கு டாக்டரை தான் முதலமைச்சர் ஆக்கணும். பிறகு இடையில இளஞ்செழியனையாவை இழுத்ததே டாக்டர் தான். அது உண்மைதான். நாங்க ரெண்டுக்கும் சேர்த்து கதைச்சு கொண்டுதான் வந்த நாங்கள். இன்றைக்கு பிரச்சனை என்னத்தால சொல்லுங்க, கம்யூனிகேஷன் நிர்வாக கட்டமைப்பும் இல்லாததான் பிரச்சனை. அதை டாக்டர் இன்றைக்கு புரிஞ்சு கொள்றாரோ அன்றைக்கு தான் அதுக்கு தெளிவு கிடைக்கும். ஆனா அதுக்கு பின்னால போயிருந்தோண்டு டாக்டர் முகத்தூதி பாடிக்கொண்டு அவருக்கு டைஹாட் பேனா இருந்து கொண்டு அவருக்கு எதிர்க்க மாட்டோம் கொண்டு இருந்தா தமிழ் மக்களுக்கு விடிவராது. நாங்கள் ஒருக்கா எங்கட இனத்தை அழிச்சு எடுத்து போட்டோம். இப்ப இருக்கிற சனமும் அழிய வேணும்னு நினைச்சா போய் டைஹாட் பேனா மற்றவன் நிக்கட்டும். இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சூப்பராக்கா, சத்தியமா இதானக்கா என்னால சொல்ல முடியும். ஏனென்றா நான் எந்த சௌரத்தை எல்லாம் இழந்திருக்கிறேன். எந்த இன சனம் எத்தனை பேர் எந்த குடும்பத்துக்கு இழந்திருக்கிறோம் சொல்லுங்க. எங்கட அவ்வளவு பேரும் சாகாம இருந்தா எங்கட குடும்பத்திலேயே எவ்வளவு தமிழ் மக்கள் உருவாயிருப்பினும் சொல்லுங்க. இன்றைக்கு தமிழ் மக்கள் இந்த சனத்தொகை வேற குறைஞ்சு கொண்டு போகுது. சிங்களவன் அதுக்கு பூந்து கொண்டு இனி இனக்கலப்பு தான் நடக்கும். என்ன தமிழ் மக்கள் என்றதே இல்லாம போயிடும். என்ன இந்த டாக்டரும் இல்லாம போனா இனி எங்களுக்கு விடிவே இல்லை. அது மட்டும் உண்மை. அது போயிடும் கண்மூடித்தனமா டாக்டர் செய்யறது எல்லாம் சரி என்று சொல்லி கொண்டு இருக்க கூடாது. என்ன அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை முதல் பிடிச்சு தொடக்க காலம் பிடிச்சு கம்யூனிகேஷன் பிரச்சனை தான் பிரச்சனை. அந்த கம்யூனிகேஷனே அவர் சரி பண்ணணும். டிக்டாக்கு வந்தா பிரச்சனைன்னு சொல்லி போட்டு டிக்டாக்கு வர மக்களோட எப்படி கம்யூனிகேஷன் பண்றது சொல்லுங்க. ஒரு கம்யூனிகேஷனும் இல்ல மக்களோட. லெட்டரை வச்சுக்கொண்டு ஒரு லெட்டர் வந்தா அதுக்கு அந்த ஆபீஸ் கடிச்சு இந்த ஆபீஸ் கடிச்சு ஒரு லெட்டருக்கு 3 மணித்தியாலும் வினக்கறாரு. என்ன அது ஒரு ஆபீஸையோ போட்டு மக்களோட நேரடியா கதைச்சா இவ்வளவுக்கு பிரச்சனை வராது. பிறகு டைமிங் சேவிங் ஆகும். மல்ராக்கா இதுல ஒரு பிரச்சனை இது நாயே சரியக்கா சாரி நான் சொல்லியக்கா என்னன்னு சொன்னா இதுக்குள்ள என்ன அதுல வல்றக்கான கண்ணீரவாண்டு காய்ச்சி கொண்டு இருந்தவா. அப்ப பிரச்சனை என்ன சொல்றேன்னு சொன்னா நீங்களே வடிவா யோசிச்சு பாருங்க. நாங்கள் சொல்ற கருத்து என்னன்னு சொன்னா நீங்கள் இதைத்தான் நான் சொல்றேன். நீங்க ஒரு அதாவது உங்களை சொன்ன கருத்துக்கள் எல்லாம் முதல்ல நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் புதுசா சொல்ல தேவையில்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு இதுல நீங்க ஒன்றை யோசிங்க. நாங்கள் இது வந்தக்கா எங்கிட்ட கடைசி கட்டமாக்கா. இது கடைசி கட்டத்துல இன்றைக்கு டாக்டர் எந்த ஒரு ரெடியும் இல்லாம எந்த ஒரு வன்னி மாவட்டத்துக்குள்ளேயே கால் வைக்காமக்கா இப்படியக்கா மாகாண சபையை வெல்றதே மாட்டா. டாக்டர் 2 இடத்துல எல்லா இடத்துலயும் தோல்வியும் அடைஞ்சிட்டாரு. இதுல இல்ல என்ன சொன்னா இந்த ஒரு பரீட்சை முன்னோடி பரீட்சையில இதுல தோல்வியில இருக்க நான் முதலமைச்சருக்கு போவேக்க நீங்க வடிவா யோசிங்க. இப்ப மொத்த எங்கட வன்னி மாவட்டத்துக்குள்ளேயே ஜாழ் மாவட்டத்துக்கு இருக்கிற போட்டில நாங்கள் புரிஞ்சு நிக்கிறதா இல்ல. இப்ப டாக்டர் ஒரு அணி கட்டாயம் இப்படித்தான் அடுத்த அணி வரும். கஜேந்திரகுமார் சங் ஒரு அணி, மற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அணி என்று கட்டாயம் 3 அணி வர போகுது. இதுக்குள்ள 2 அணி, டாக்டரோட சேர்த்து 3 அணி, அன்றாவோட சேர்த்து 4 அணி. சொல்லி ஒரு தனிப்பட்ட ஆக்கள் மரியாதையும் அவர் வேணுமென்று இருக்கிற ஆக்களும் கணிசமா இருக்கணும். அவை என்ன செய்வீனம் இந்த தமிழ் மக்களுக்குள்ள மற்ற கட்சிகளுக்கு போற தமிழாக்கடை போட்ட அவை சிதப்பீனம். டாக்டரும் தனியா இருந்தா அப்ப டாக்டரும் வெல்ல இல்லாது மற்ற ஆக்களும் வெல்ல இல்லாது. ஆனா என்பிபி தனிச்சு நின்று அவ்வளவு போட்டு அவன் எடுப்பான். அதுக்குதான் சொல்றேன் நீங்க போட்டை உடைக்கிற வேலையை நீங்க செய்யாதீங்க. ஒன்று கட்சியை இப்பவே பலமாக்குங்க. இது என்ன நீங்க முக்கியமானால் அதுக்காண்டி தான் இதை சொல்றேன் நான். நீங்க இப்பவே கட்சியை கட்டமைச்சு பலமாக்குங்க. அதாவது 100 பேரை கொண்டு வாங்க. அதெல்லாம் முதல் சொன்ன நீங்க கேட்டுட்டீங்க. அப்படி நான் நல்லதைத்தானே நான் சொல்றேன். மற்ற உங்களோட தனியே உங்களால தனிச்சு நின்று இந்த தேர்தலை வெல்ல இயலாது. 100 வீதம் கோடி வீதம் வெல்ல இயலாது. அதுக்கு நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களா என்ன சொன்னீங்க, ஐயாவை கூட்டி கொண்டு வாங்க, ஐயாவும் நிக்கட்டு. நீங்க 2 பேரும் சேரேக்கதான் அதுல ஒரு போட் கூட சிதறாம எங்கள்கிட்ட சுளையா கிடைக்கும். இதுல ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா செழியன் ஐயா வாரன்னு சொன்னா அங்க இருந்து நல்ல நல்ல ஆட்கள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டங்களையும் தாங்களா முன்பெறுவாங்களே. ஏன்னா இதுல போனா மாகாண சபையை தாங்கள் வெண்டு இல்லாமட்டு
அங்கே அடுத்த ஒரு இது இருக்குது. அப்ப டாக்டருக்கு அப்படி இல்லை. டாக்டருக்கு வந்து எத்தனையோ ஒரு எதிரியெல்லாம் சம்பாதிச்சு அரசியல்வாதிகள் இருந்து மக்கள்ல இருந்து வெளிநாடுகள் அதுகள் இருந்து டாக்டர் கணக்கை இதான்ட்டு. அப்ப அதால தான் நான் சொல்றேன், நீங்கள் இதன்ற விட அவரோட சேர்ந்து 2 பேருமா ஒரே நிலைமையில வாங்க. அதுக்குள்ள காய்ச்சி உங்களுக்குள்ள உடன்பாடு எடுத்து முதலமைச்சருக்கு வந்துட்டு சொன்னா முதல் 2.5 வருஷம் ஒரு ஆள், அடுத்த 2.5 வருஷம் ஒரு ஆள் ஆளுங்க. பிரச்சனை முடிஞ்சுதான். இப்ப தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை முக்கியமோ எங்களுக்கு பதவி முக்கியமோ? டாக்டருக்கு பதவி எல்லாம் முக்கியம் இல்ல சுரேஷ். டாக்டருக்கு கம்யூனிகேஷன் தான் பிரச்சனை. இப்ப இங்க இருந்து நீங்க கதைக்கிறத வெட்டி தங்களுக்கு சாதகமா வெட்டி டாக்டருக்கு போடுவீங்க. அதுதான் நடக்குது. இப்ப மலர்க்காக சொன்ன மாதிரி கொளுத்தி போடுறவ பிரிச்சாடுறவ இதுக்குள்ள எவ்வளவோ பேர் இருக்கு. நம்ம டாக்டரை வளர விடாம இருக்கிறவையும் இந்த நிலரம் விரும்பி மாதிரி டாக்டருக்கு அடிச்சு கொண்டு இருக்காங்க. சில பேருக்கு அரசியல் விளங்காம போய் டாக்டருக்கு எதை சொல்றதுன்னு சொல்லாம சொல்றவையும் இருக்கிறான். சில பேர் இதுகளை பார்த்தாக்கா வந்து அந்த அளவு நான் சொல்றது, நான் இன்றைக்கு டாக்டருக்கு ஒரு துளி கூட இல்ல. சுரேஷ் வந்து தவறா சொல்லல. நேத்தும் லைவ்ல சொன்னவர், நான் சுரேஷ் அண்ணாவோட எந்த கோவமும் இல்ல, இதுவும் இல்ல, அந்த ஆளோட சண்டையும் பிடிக்கல, அந்த ஆள் எனக்கு நன்மைக்கு தான் அட்வைஸ் பண்ணினது என்று ஒரு வார்த்தை சொன்னவர் சுரேஷ். அத நான் கேட்கல, எனக்கு துண்டா தான் வந்தது. இல்ல அது நான் அவர் ஃபுல்லா கேட்டேன். அவர் கட்ட அவர் சொன்னவர் கொஞ்சம் மனசும் கலங்குனவர். உங்களை பற்றி கதை கேட்க கொஞ்சம் நான் ஒன்று சொல்றேங்க டாக்டர், இது ஒன்றா செய்யட்டும். ஒரு கட்டம் இவ்வளவு தான் பஃப்ராவில் சொல்ல போறேன். இதைத்தான் இவ்வளவு தான் தேவை. நான் அதாவது நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குறேன். எல்லா மாவட்டத்திலும் இருக்கிறாக்களும் விரும்பினாக்கள் வாங்கணும்னு சொல்லி 1 கிலோ தவணை கொடுங்கோ, எல்லாருக்கும் அறிவிங்கோ, அறிவிச்சு போட்டு இருங்க. ஒரு எந்த மண்டபத்துக்கு வர சொல்றதோ வர சொல்லுங்க. நீங்க தலைவர், பொருளாளர், செயலாளர், மற்ற போசகர் தெரியும். நீங்க மத்திய குழு அந்த கதைக்கே இடம் இல்லை. அப்படி ஒன்றும் தேவையும் இல்லை. நீங்கள் தான் தலைவர். அது தெரிஞ்சோ தெரியாமலோ அது அவர் தான் தலைவர். மற்ற பொருளாளர், செயலாளராக தெரியணும். தலைவருக்கு ஒரு ஆள் வழிமொழிஞ்சு துணை ஒழியணும். மற்ற ஆக்களுக்கு வழிமொழிஞ்சு துணை ஒழிச்சாச்சு ஓகே. மற்ற நிர்வாக உறுப்பினர் 5 மாவட்டத்திலேயும் வந்து 5-10 பேர் எடுங்களா, 15 பேர் எடுங்கோ. அவ்வளோ பேர் நிரந்தர உறுப்பினர். ரைட், இவ்வளவுதான் கட்சி. நீங்க இந்த 10 மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ, 5 மாவட்டத்தில் இருக்கலாம், 15 பேர் இருக்கிறீங்களோ, நீங்கள் உங்களோட மாவட்டங்களுக்குரிய வேலைகளை நீங்க செய்யுங்க. அதுலேயும் முக்கியமா வந்து மாகாண சபைக்கு இறக்க போறாங்க தகுதி உள்ளாக்களா பார்த்து அந்த கிராமத்துக்குள்ள வந்து இது வந்து 50% 50 இல்லை 40% தான் கட்சிக்கு, 60% அங்க பழகின முகத்துக்கு. அப்ப நீங்க அதுக்கு நல்ல ஆக்களா புதுமுகங்களை எல்லாம் நீங்க டாக்டர் சொல்றாரு பாருங்க, நேற்று சொல்றாரு வந்து யாரும் வாராக்கள் வாங்கன்றார். பாத்தீங்களோ அதே பிரதேச விளையாட்டை டாக்டர் செய்யறாரு. அதுதான் டாக்டர் வந்து பழைய கட்சிக்காரரை நம்ப மாட்டார், திடீரென்று வர்றாக்களை நம்ப மாட்டார். அவருக்கு வந்து அடிக்கு மேலே அடி விழுந்துட்டு சொல்ல முடியாது. சொல்றத விடுங்க, கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றேன்னு சொன்னா ஒரு ஆள் கட்சியில தேர்தலில் விட போறேன்னு சொன்னா அவருக்கு அதுக்கு தான் இப்ப எல்லாம் வந்து அக்ரிமெண்ட் இருக்கு. முந்தி காலங்கள்ல அப்படி இல்லை. இந்த அக்ரிமெண்டின் படி நீ இந்த கட்சியில இந்த பதவி ஏற்றேன்னு சொன்னா நீ விலக இல்லாது, விலக இல்லாட்டிக்கு நீ இப்படி விலகுறேன்னு சொன்னா நீ இவ்வளவு லட்சம் கட்ட வேண்டி வரும், உன் பதவி பறிக்கப்படும். அதுகள் என்ற எல்லாத்தையும் நீங்க அக்ரிமெண்ட் எழுதி போட்டு போங்க. ஒரு தரம் கட்சிதாவி போக மாட்டானாக்கா நாங்கள் பயந்து ஒன்றுமே செய்யாம நாங்க தோக்க சொல்றீங்களா? அதன் முடியாது இல்ல. என்னத்துக்கு நாங்கள் பயந்தோன்னு சொன்னா கல்யாணம் கட்டினா புருஷன் அடுத்த நான் புள்ளைய தந்து ஓட்டு அடுத்த மாறினா நான் என்ன செய்கிறது? எனக்கு கல்யாணம் பண்ணா வந்துட்டு இருக்கலாமோ, இல்ல புள்ள பெத்தா நான் செத்து போடுவேன் எனக்கு புள்ள வேண்டா வந்துட்டு இருக்கலாமோ, உதுவலை எல்லாம் பார்க்க இல்லாது. அதை பேந்து பார்த்துக் கொள்வோம். அதுக்கு தான் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. வேணுண்ட கல்யாணம் கட்டினா விட்டுட்டு போயிடலான்றதான் எழுத்துறது. அதில் எல்லாரும் சேர்ந்து மாலையை மாத்தி போட்டு தாலியை கட்டி போட்டு கொண்டு விடலாமே. அது சட்டத்தின்படி நீ விளத்திலான்றதான் எழுத்துறது. நீ இன்னொரு கல்யாணம் இந்த மனுஷியோட இருந்தோன்னா இன்னொரு கல்யாணம் கட்டினா இல்லாட்டி இன்னொருத்தையோட தொடர்பான ஆதாரமா ப்ரூவ் பண்ணினா கொண்ட புரிக்கிற 7 வரைக்கும் போடுவான். அதுதான் இது. இந்த அக்ரிமெண்ட் எழுதி டாக்டர் அக்ரிமெண்ட்ல போட்டுட்டு துணிஞ்சு வழக்கு கொடுக்கணும். இப்ப வந்து அடுத்த மற்ற தளங்கள்ல கூற வைக்கலாம், ஒவ்வொரு வழக்கு போடணும். அது நேத்து லைவ்ல சொன்னவன் போட்டா அடங்கு நம்ம இனி வர்றவன். இது என்னடா கதைக்கிறவனேக்கா நாங்கள் வந்து என்றைக்கும் தடுக்க இல்லாது. ஒருத்தனுக்கு ஜனநாயக உரிமை ஒன்று இருக்கு, கதைக்கிறது விமர்சிக்கிறது அவரை வந்து தனிப்பட்ட ஜனநாயக உரிமை ஒன்று இருக்க. நாங்கள் எல்லாமே எங்களுக்கு சார்பாக கதைக்கூட மட்டும் எதிர்பார்க்கலாது. ஏன்னா ஒருத்தர் பிழை உடைக்க அந்த பிள்ளைகளை அவர்கள் சுட்டிக்காட்டி விமர்சிக்கிறதுக்கு சாத்தியங்கள் இருக்குது. அதான் பிரச்சனை. இப்போ டாக்டர் விரைக்க இருந்த டாக்டர் வேற, இப்போ இருக்கிற நிலைமை வேற. டாக்டர் செய்கிற தியாகம் எல்லாத்தையும் கூட ஒப்பானது. 100% கண்டென்ட் டொப்ல இருக்கு. அது வேற பிரச்சனை. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னா டாக்டர் கதைகள் அந்த பேச்சுகள் தான் இன்றைக்கு டாக்டர் வந்து இன்றைக்கு என்னன்னு சொல்றது இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள வாராக்குரிய காரணம். டாக்டர் வந்து ஒன்னே யோசிக்கிறார் இல்லை, இதன்றார் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை. இதெல்லாம் காரணம். ஒவ்வொருத்தர் சொல்றதை கேட்டு கதைக்க வலிக்கிட்டா இந்த பிரச்சனை வரும். ஸோ அவருக்கான ஒரு கம்யூனிகேஷன் இந்த 8 மாதம் இன்னும் உருவாக்க இல்லை. ஒரு நாள கூட புலம்பெயர் நாடுகள்ல இருந்து கதைக்க இல்லாம இருக்கு, அல்ல அங்க இருந்து கதைக்க இல்லாம இருக்கு. அப்புறம் என்ன கட்சியில முதலமைச்சர் ஆகுறது? ஒருத்தரோடையும் கதைக்க முடியாது, ஒன்றும் முடியாதுதான். கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான். அவர் ஒரு இப்ப நீங்க கட்சியா தேர்ந்து போட்டா அதுல கட்சி இதுல வந்து
ஒரு ஒரு இன்னொரு ஆளை வந்து தேர்வு செய்து விடுங்க பேச்சாளர் என்று சொல்லி கட்சி பேச்சாளர். ஓகே, அந்த கட்சி பேச்சாளரோட எல்லாரும் போன் அடிக்கலாம், கதைக்கலாம், தங்க கருத்தை செய்யலாம், விஷயம் முடியுது. நாங்க இலவாக்குறதுக்கு தானே கதைக்கிறோம். அவர்கிட்ட சும்மா குறையோணும். நேற்றும் கொட்டாய் விட்டு விட்டு டிரைவிங் பண்ணி அவர் நேற்று கதைச்சது நேற்று வந்து அவர் கதைச்சு கொண்டிருந்தது வந்து சரியான டயர்ட்ல இருந்து அதை கதைக்கிறார். அதுக்கும் ஒரு ஆக்கள் வந்து ஒரு பின்னணியா சொல்லியிருக்கணும், நீ உடனடியா இப்படி ஒன்ற வை இப்படி ஒன்ற கதைன்னு சொல்லி 100% அப்படி. ஏன்னா அந்த கலைப்பில் ஒரு ஆள் வந்து கதைக்காது. அவர்கிட்ட கண்ணுகள் அவர்கிட்ட முகங்கள் எல்லாம் வாடி சுருங்கி இருக்குது. காரணம் பின்னணி. இன்னும் மானசபையந்துவங்கையில ஒண்ணுந்துவங்கையில முதலாவது அவரை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. மற்றது நீங்கள் கூட அவர் டாக்டரே சொன்னவர் தான், அவர் சொன்னதை செயல்படுத்த சொல்லுங்க. நீங்கள் வந்து இதை சொல்லுங்க, ஒன்று கட்சியோட தொடங்கி முதலாவது அந்த கட்டமைப்பில் போக சொல்லுங்க. அடுத்தது ஐயாவோட கதைக்கிறத நாங்கள் பார்க்குறோம், அல்லாட்டிக்கு அதுக்குரிய வேலைகளை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் வந்து முதலாவது கட்சியை பலப்படுத்துங்க. நீங்கள் கட்சியும் இப்போ வந்து அவரோட சேர சொல்றதுக்கு கோவிக்கிறீர்கள். உங்கள்கிட்டையும் கட்சியும் இல்லை, உங்கள்கிட்டையும் நிர்வாகமும் இல்லை, அப்புறம் என்ன ஆறுகிட்ட போய் சேர்றது? அதைத்தான் நான் கேட்குறேன். உங்கள்கிட்ட நிர்வாகம் கட்சி இருந்தால் தானே உங்களோட சேர்றது, ஒன்றும் இல்லை தானே. உள்ளூராட்சி சபை தேர்தல் மாதிரி இல்ல, மாகாண சபை தேர்தல் பெருசு, பாராளுமன்ற தேர்தலை விட பெருசு. அதான் புரிஞ்சு கொள்ளணும் எல்லாரும். என்ன இல்ல சொல்றாங்க சும்மா அவியலக்கா தங்கள் ஃபேன்ஸ் என்று சொல்றாங்க. டாக்டர் சபா சொல்றேன்னு ஒரு புள்ள வந்து தவறு செய்தா ஒன்று களவெடுத்து கொண்டு வந்து சொன்னா அந்த புள்ளைய தம்பி இப்படித்தான் இருக்கணும், அம்மாக்கிட்ட கிட்ட பார்த்து கொண்டு இருந்தா புள்ள அச்சா புள்ளைன்னு சொல்லி சின்ன கொஞ்சி போட்டு நீங்கள் சின்ன சின்ன குண்டூசி எடுக்கிறாக்கு அதை பழக்கி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அந்த புள்ள கட்டாயம் வந்து கடைசி நேரத்தில் கொலை செய்கிற அளவுக்கு அதான் மாறும். ஒரு ஆள் ஒரு பிள்ளை செய்தா அதை சுட்டி காட்டணும், அதை பற்றி கதைக்கணும். நான் எனக்கு டாக்டருக்கு எந்த ஒரு முரண்பாடோ பிரச்சனையும் இருக்கு. அவரு நல்ல அன்பா கதைக்கிறார், ஓகே நானும் இதன்றேன், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அரசியல் கருத்துல முரண்பாடு இல்லையென்று சொன்னா அப்புறம் என்ன? கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டை இல்லையென்று சொன்னா குடும்பமே இல்லை, அது பொம்மையாச்சு, பொம்மை குடும்பம். அதே மாதிரி இப்ப இதுக்குள்ள வந்து நான் ஒரு உங்கள்ட்ட நிர்வாகம் இல்லை, இது நாங்கள் ஒரு நிழல் நிர்வாகமா இதுல ஒரு 150 பேர் 200 பேர் இயங்கி கொண்டிருக்கிறோம், நாங்கள் நிழல் நிர்வாகமா இருந்து கதைக்கிறோம். அவ்வளவுதான் பிரச்சனை. அதை 7 வருஷம் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறபடியே நான் அதை பற்றியும் கதைக்கிறோம். கூடுதலா வந்து இதை பற்றி இவ்வளவு 7 மாசமா இதை கொடுத்து நடத்துறபடியே நாங்களும் ஒரு நிர்வாகத்தை இதுக்குள்ள வச்சிருக்கிறோம் மாதிரி இந்த நிர்வாக தலைவனா நான் உங்கள்கிட்ட கதைக்கிறேன், முன்வைக்கிறேன் கருத்தை. இந்த நிர்வாகம் இதைத்தான் விரும்புதுன்னு சொல்லி அதை கணக்கில் எடுங்க. சும்மா ஏத்தி விடக்கூடாது. அவரை ஏத்தி விட்டு அவர் இன்ஜினியர் நீங்க இதான் ஒன்று இருக்கக்கூடாது. நீங்க அதை பிள்ளையாயும் இயல் விளங்கி நம்ம அந்த தன்மை விளங்காது. இளங்கண்டு பயமறியான்ற மாதிரி சில பேர் வந்து சில பேர் சில விடயங்களை கதைக்கிறக்கே கவலைன்னு சொன்னா அதுக்கான காரணம் ஒன்று. சில பேருக்கு அதை தான் சொன்னார். சில பேருக்கு சண்டிக்கட்டுக்குள்ள சனியன் இருக்கும், சில பேருக்கு சொல்லுவீங்க ஒரு பழமொழியில, சில பேருக்கு சண்டிக்கல்லுக்குள்ள சமயன், சில பேருக்கு சண்டிக்கல்லுக்குள்ள தமியன் இருக்குமாண்டு. அப்படியான சனியன் இருக்கும் இல்ல. இல்ல சில பேருக்கு சண்டிக்கட்டுக்க சனியனும் இருக்கும், சில வேளை சண்டிக்கட்டுக்க தமியனும் இருக்கும். அது அப்படி ஒரு பிரச்சனையா இருந்து போற மாதிரி இருக்கக்கூடாது. பல உடைவுகள் அதுகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் பண்றதா டாக்டர் தேடி பார்க்கணும், எங்க இருந்து தொடங்குது எங்க இருந்து போகுதுன்னு சொல்லி. அப்படி கன விஷயங்கள் இருக்கு. அப்ப நாங்கள் அவரோட கம்யூனிகேஷன் பண்ணி கதைக்க முடியாம இருக்கு. கம்யூனிகேஷன் வேணும், கட்டாயம் கம்யூனிகேஷன் வேணும். அதுதான் இதுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை. உங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நான் இன்றைக்கு வந்து ஒரு தவறான வழியில கதைக்கிறாளோ ஒரு பிள்ளையான இதை நடத்துறாளோ நான் இப்ப மாட்டேன்னு சொல்றேன். நான் இப்ப 8 மாசமா இப்ப நீங்க இன்றைக்கு தொடங்குனீங்களோ அன்றைக்கு முதல் நாள்ல இருந்து நானும் இருக்கேன். நாங்களும் அப்பல இருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். நான் மிஸ் பண்றேன் இல்ல, ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன், வேலைக்கு போயிட்டேன், எங்கேயாவது போயிட்டேன்டாலும் யூடியூப்ல போய் பாப்பேன். சரி, நாங்கள் அண்டையில இருந்து சொல்றோம் இல்லோ, ஒரு நிர்வாகத்தை அமைங்கோ நிர்வாகத்தை இப்ப எத்தனை மாதம்? 8 மாதம். நீங்க வந்து 8 மாதம் ஆச்சு ஜனாதிபதி தேர்தலில் இருந்து. இன்னுமே நீங்க ஒன்றுமே அதை பற்றியான எந்த சிந்தனை மேல. அன்றைக்கு டாக்டர் சொல்றேன், நான் 9 பேரோ 10 பேர் இருக்கு, அது நிர்வாக சபை கோயிலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு, அதுக்கு தான் நிர்வாக சபை. பள்ளிக்கூடத்துக்கு கூட 50 பேர் இருக்கும், கோயிலுக்கும் ஒரு 150 பேர் வேறு நிர்வாக சபை. நீங்க 9 பேர் நிர்வாக சபையை வச்சு என்ன போறீங்க? அது தேவையில்லை. நான் சொன்னதான் தீர்வு. இதை விட 100% எங்கேயுமே இல்லை. இதுதான் உண்மையான தீர்வு. இதுதான் உண்மையான பிரச்சனை. கட்சி பதிகிற எல்லாம் பேந்து பார்ப்போம். அது 10 வருஷம் கழிச்சும் செய்வோம். நீங்க இந்த முறை சுயேட்சையாக நில்லுங்க. கட்சி பதிஞ்சிங்கன்னு சொன்னா நீங்கள் உங்களுக்கு உடனடியாக ரிஜிஸ்டர் பண்ணி தர மாட்டேன். அதுக்கு 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் செல்லும் கட்சி பதிஞ்சு எடுக்கிறது. அப்ப அது சரி வராது. சுயேட்சையா தான் நிக்க போறீங்க. 2-3 வருஷத்துக்கு தேர்தல நிக்கலாது. அப்ப பதிய வேண்டாம். நீங்க இதுலயே போறது. ஆனா உள்ளுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும். என்ன எல்லாத்துக்கும் ஒரு கட்டமைப்பு நிர்வாகம். ஒரு ஹாஸ்பிட்டல் சரியா இயங்கணும்டா பியூன்ல என்ன கிளாக்ல இருந்து சகல பேரும் கரெக்டா இருக்கணும். அதே போல இப்ப டாக்டர் சரியா இயங்கணும்டா சகல இதுவும் இருக்கணும். என்ன நிர்வாகம் டாக்டர் தனியா நின்று கொண்ட முதலமைச்சர் வரால முடியாது. அந்த எம்பிஏ இருந்து கொண்டே இப்ப கஷ்டப்படுறார். முதலமைச்சர் ஆகுறா ஈஸியான விஷயம். அதுக்குள்ள போய் நிர்வாகத்துக்கு போனா எதுக்கு? அதுக்கு கீழே எவ்வளவு பேர் வேணும் சொல்லுங்க. நீங்க அப்படி நீங்க நிர்வாகம் அமையாம நீங்கள் வந்து கட்சியோ அப்படி முதலமைச்சருக்கு 2 மாசத்துக்கு முதல் புதிய ஆக்களை கொண்டு வந்து
நீங்க விரியலா இருந்தேன்னு சொன்னா அது அர்த்தம் வேற மாதிரி போகும். அதாவது வந்து அரசாங்கத்துக்கு சார்பா வந்து நாங்கள் போட்டி எடுத்து கொடுக்குற மாதிரி போகும், உடைச்சு விடுற மாதிரி தானே போகும். அது என்ன அப்ப அதுல நான் சொல்றதுல ஒரு அதான் சொன்னேன், அரசியல் விளங்கினவனுக்கு 100 பேருக்கும் விளங்கு. இந்த வீக்னஸால தான் இப்ப போட் உடைய போ. அதுக்கு பின்னால நின்றோண்டு அங்க ஒருத்தர் 2 பேர் நின்றோண்டு அதுக்கு சூக்காட்டி கொண்டு அதுக்கு பலம் கொடுத்து கொண்டு என்ன உண்மைன்றதை விளங்கி கொள்ளணும். அதை பேர்ந்து பார்த்து கொள்ளலாம். நீங்க மற்றவனை கோவப்படுத்தக்கூடாது. நானும் நாரியம் அங்க கீழே நானும் பாத்துக்கணும். ஒரு 4-5 முந்தியே இருக்கு. நம்ம டிக்டாக்கு போகக்கூடாதுன்னு சொல்ற ஒரு 4-5 பேஸ்புக்ல எழுதுறாக்கள் இருக்கணும். அப்ப அவையல் வந்து டிக்டாக்க வெறுக்கிறாக்கள். அப்ப டிக்டாக் மூலம் பெற இதுகளே எடுக்காதாக்கள் அவையல் கொமெண்ட்ஸ் எழுதுவோம். நம்ம அதை விட வேற மக்களும் எழுதினம் தான் இல்லையண்டு இல்லை. ஆனா அதுகளே எல்லாம் எடுத்து 10க்கு இப்ப இங்க கீழே வந்திருந்து கொண்டு டாக்டருக்கு எதிரானவையெல்லாம் வந்திருந்து கொண்டு எழுதி கொண்டிருக்கு. நம்ம இதுதான் நாங்க கணக்குல எடுக்கிற இல்லையா எழுதுறாங்க. நாங்க கணக்குல எடுக்க மாட்டவங்க சுரேஷுக்கு கொளுத்தி போடலாம்னு கொளுத்தி போடுறாங்க. நான் இதண்டே இல்ல. ஆனா நான் எப்பவுமே எனக்கு கொளுத்தி போட தேவையில்லை. ஆனா நீதியை தான் நாங்க அதான் சொன்னேன். நீங்க நம்பி வரலாம். நான் நீதி தவறி நான் ஒரு பக்கம் சார்வா தனியா தூக்கி பிடிச்சு கதைக்கிறேன்னு நீங்க நினைக்காங்க. நாங்க இன்றைக்கும் டாக்டர் ஆதரவுல இருந்து மாற போறது இல்லையா. கீழே இருந்து எழுதுறாக்கள். நீங்க என்ன வேணுமென்றான்னு எழுதி கொள்ளுங்க. ஆதரவு எங்கட இருக்கு. ஆனா உங்களை நாங்கள் அதைத்தான் சொல்றோம். நீங்க முதல் எங்கட தமிழற்ற கடைசியான அஸ்திரம் அதை உடைச்சி விட்டுற அளவுக்கு டாக்டர் வந்து பலகீனமா நின்று கொண்டு செய்யக்கூடாதுன்றதான் நான் சொல்றேன். இதுல ஒரு அண்ணா வந்து வெள்ளடக்கே வந்த நீங்கள் ஏறுறீங்க கதைக்கிறேன்டா கதைக்கண்டா. வணக்கம் சுரேஷ். போட்டிருந்தேன். இங்க காந்தண்ணா இருக்கிறார். சொல்லுங்க காந்தண்ணா. அந்த அண்ணா வெள்ளன பிடிச்சு நிக்கிறார். நான் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கேன் சுரேஷ். நீங்க சொல்றதெல்லாம் சரியா காலத்துக்கு தேவையானது கதைக்கின்றீங்க. எல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்ல. எல்லாரும் ஒற்றுமையா பயணிக்கணும்ன்றதான் எனது விருப்பம். குறியட்டுவான் கட்சி வாங்கோ வாங்கோ. குறியட்டுவான் கட்சி கட்சி இல்ல ஜட்டி. குறுகட்டுவான் ஜட்டியோ? ஓ குறுகட்டுவான் ஜட்டி கட்சியா? அப்ப இது பிரச்சனைக்குரிய ஆள் தான். ஹலோ வணக்கம் அண்ணா. வணக்கம். சொல்லுங்க. அக்கா காட்சி கொண்டிருக்கா மாஃபியா மாஃபி குழு மாஃபி நாய் சக்கா. ஆமா ஆமா சொல்லுங்க. நல்லா கதைக்கிறா. ஓ அவ சரியா தான் காய்ப்பா. அவ அங்கே நேர்மையான அவ கடவுள் உம்புறவா நேர்மையானவா நேர்மையா தான் காய்ப்பா. யாருக்கு இந்த கோன் சத்தம் கேக்குது? இது 2 பேரும் வராங்க. கதைக்க விடுங்க முதல். சொல்லுங்க நான் சொல்லிடுவேன். நான் என்ன எனக்கு கொழுவ வர்றாங்கன்னே அமைதியாயிட்டு. சரி நாங்கள் எங்கள்கிட்ட டாக்டர் வரைக்கும் என்ன பாதுகாப்புகள் எல்லாம் கொடுத்து நான் வச்சிருக்கிறேன்னு தெரியும் தானே உங்களுக்கு. டாக்டர் அண்டைக்கு பாதுகாப்பு இல்லாம போய் தனியா நின்றோ அண்டைக்கு வந்து பிடிச்ச சாணிய. உண்மைதான் சுரேஷ், அது உண்மை. அது உண்மை. அண்டை வெளியில போற ஓடான தூக்கி வேட்டிக்க விடுறா அவர். நான் அதை பாக்குறா இருந்தோம்னா அடுத்த டாக்டர்னு கதையை கேட்க மாட்டேன். அடுத்த செகண்டே அனுப்பி இருப்பேன் சில பிரச்சனைகளுக்கு. சுரேஷையா ஓ தண்ணி அடிக்கிட்டு மனுஷன் மேல எல்லாம் தூங்குனது பிறகு அலம்ப வாராக்கெல்லாம் இந்த குரூப். அப்ப சரியா என்னத்த நாங்கள் அப்பயே முடிக்க இருந்தாங்க. நான் சொல்லியிருக்கேன் அதுல 2-3 நாளா காணையில 4-5 நாளா காணையில நிக்கிறேன் நான் சுரேஷ். தீவிரமா இது போயேக்கே எனக்கு வந்து ஏறி வந்து என்னத்த நான் கதைக்கிறது இதுக்குள்ளேண்டு போட்டு வாருது. நேற்று வரை மக்கள் நின்றுட்டு தளம் பிழைச்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு கடையா அடிச்சுடைச்சு போட்டாங்களோ அதான் தலை நின்றுட்டு கொண்டு மகளுக்கு சொல்லி போட்டு விட்டுட்டேன். சரியோ இன்றைக்கு துறக்குதோன்னு பார்த்தா கண்ணேரம் காணன். பிறகு பாக்குறேன் மெசேஜ் வந்து கிடக்கு. போய் மெசேஜை பார்த்துட்டு தான் பிறகு இதுக்கு வந்தேன். நான் 1/2 மணித்தியால நான் பார்க்கேன். இத மற்றாக்களுக்கும் தெரியாத ஆக்களுக்கும் சொல்லிவிடுங்க. இதெல்லாம் நீ கொஞ்ச நாளைக்கு எங்க ஒன்றும் பரவாயில்ல. இன்றைக்கு ஒரு 115 பேர் வந்தவியல் மேக்ஸிமம் 2 கேட்டு இருந்தவையல். அப்போ ஓரளவு ஆக்களுக்கு அவ்வளோ பேருக்கு தெரியுமே. இப்ப இதெல்லாம் நடக்கும் கொஞ்ச நாளைக்கு கண்டு. நல்லா நாங்கள் வந்து இதை எடுத்து வச்சிருந்தது பிரதி ஒன்று எடுத்து வச்சிருந்தபடியா இன்னைக்கு இதை உடனடியா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. எடுத்து வச்சிருந்தபடியா நல்லதா போயிட்டு. இது பூர போக்க பார்த்தா நீ வாழ்க்கையில வெண்ணொண்டு எடுத்து வச்சிருக்கோடும் போலாம் கிடாது. இன்னொன்று எடுத்து பப்ளிசிட்டி பண்ணி வையுங்க. ஒன்றும் வச்சிருந்தாதான் உறுதியோட சண்டை உடிச்சு சாப்பாடு பாடுறாண்டிக்கும் போய் இருந்துடல அவன் பின்னிட்டு ஆளத்துல. என்ன சுரேஷ் கருணாநிதியா மாற போறீங்களோ?
ஐயோ ஐயோ கருணாநிதியா மாறுறதுக்கு கருணாநிதியா என்னத்தை அனுபவிக்காம இருந்தவர் அம்மா போய் மாறுறது அவர் 3 கொண்டாட்டிய வச்சிருந்தா எல்லாத்தானே அனுபவிச்சவர் அரசியலையும் எல்லாத்தையும். ஆமா 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 கருணாநிதியாக்கள் எல்லாம் கருணாநிதியில இருந்து எம்ஜிஆர்ல இருந்து எல்லாருமே சில இதுகள்ல இருக்கத்தான் செய்தவைய எல்லாம் இப்ப இருக்கிற கருணாநிதியின் மக்களும் அதே கூத்துத்தானே சுரேஷ். இல்ல முக ஸ்டாலின் எல்லாம் அக்கா வந்து சோபனா ரவி என்ற ஒரு ஆளோட வந்து அவளை செய்தி வாசிச்சு போட்டு விரைக்கு அவளோட கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு தவறான நிலைமையில செய்தது கருணாநிதி எம்ஜிஆர் ஆட்சி அதில் இருந்தபடியே அவங்க காய்ச்சி சமாளிச்சு செய்துட்டாங்க. அதுകൊണ്ട് ரேவதியின் இன்றைய நிலைமைக்கு காரணமே முக ஸ்டாலின் தான். ரேவதியை கொண்டு போய் பலாத்காரம் செய்த அது வெளியே வரே இல்ல நியூஸ்கள் எல்லாம் என்னது அதை முந்தைய தீப்பொறி ஆர்வம் கொண்டு வருதுன்னு இருந்தவன் அவன் தான் இதுகள் எல்லாத்தையும் அந்த